தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. நீர் வருகிற இடத்தில் உம்முடைய சத்தம் வெளிப்படும். நீர் பேசினால் அது காதேஸ் வனாந்தரத்தை கூட அதிர பண்ணும். பெண் மான்களை அது ஈனும்படி செய்யும். உம்முடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர் மீட்சியை கொடுக்கும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை தடை செய்ய எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். தேவன் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் உங்கள் நடுவில் நிற்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் அவர் தமது வார்த்தைகளில் இதுவரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நான் நிற்பேன் என்று பல வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் நேசிக்கும் அருமையான அன்பு தகப்பன் தோத்திரம் அவர்களை நான் அதிகமாக நேசிப்பேன். அவருடைய பிரசங்கங்கள் அதிகமாக கேட்டிருக்கிறேன். தோத்திரம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சாட்சிகளுடைய பிரசங்கங்கள் பலமுறை உயிர்ப்பித்திருக்கிறது. தோத்திரம். ஆமாம், எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதலாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை என்கிற பட்டணத்துக்கு பக்கத்தில் செம்பனார் கோயில் என்கிற ஒரு சின்ன பகுதி, ஒரு கிராமம். அதில் நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல ஆவிக்குரிய, நான் நேசிக்கும் என்னுடைய வாழ்வின் ஒரு நல்ல மாதிரியான தோத்திரம், என்னுடைய ஹீரோ, மாடல் ஹீரோ என்னுடைய தகப்பன். சோதரம் வைராக்கியமான ஒரு தேவ மனிதர். சத்தியத்தை சத்தியமாய் கலப்படம் இல்லாமல் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல தகப்பன். தோத்திரம் அவரை நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய தாயார் நன்கு ஜெபிக்கிற தோத்திரம். அவருடைய ஜெபம்தான், அவருடைய கண்ணீர் தான் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார் இன்றைக்கும் எனக்காக, என் ஓட்டத்திற்காக திறப்பிலே நின்று ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல தாயார். தோத்திரம். எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தோத்திரம். ஆமாம், நான் நேசிக்கிற ஒரு மிகச்சிறந்த பாத்திரம் என்னுடைய மனைவி. அல்லேலூயா சொல்லுங்க. அதை சொல்கிறதுல நான் ஒரு நாளும் தோத்திரம் யோசிக்கிறது இல்லை. உங்கள் மனைவிகளை நீங்கள் நேசிங்க. ஆமீன் சொல்லுங்கள். அதில் தோத்திரம் எல்லா பிரச்சனையுமே சரியாக போயிடும். ஆமீன் சொல்லுங்கள். அப்படி நான் நேசிக்கிற மனைவி, எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். தோத்திரம். எனக்கு ஒரு சகோதரர், அவரும் ஒரு திருச்சபையின் போதகர். ஆமீன். அவருக்கும் ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் என்று நாங்கள் முழு குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கிராமத்திலே வளர்ந்து, கிராமத்திலே பிரசங்கம் பண்ணி, கிராமத்து பிரசங்கத்திலே நான் பழகிட்டதுனால என்னுடைய அந்த வே ஆஃப் ப்ரீச்சிங், என்னுடைய அந்த ஸ்டைல், என்னுடைய அந்த என்னது சொல்கிறது, அந்த பிரசங்க நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முறைச்சி பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் முறைச்சா நான் எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். தெரிஞ்சு கூப்பிட்டாங்களோ தெரியாமல் கூப்பிட்டாங்களோ என்னை கூப்பிட்டாங்க. இல்லையே சொல்லுங்க. அப்போ நான் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முழுசும் நான் பேசாமல் நிற்க மாட்டேன். ஆமீன் சொல்லுங்கள். அதனால் தோத்துறோம். முறைச்சி பார்த்துலாம் பயமுறுத்தக்கூடாது. எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் வந்துடும். ஆமீன் சொல்லுங்கள்.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கிட்டத்தட்ட நான் எங்கள் ஊழியத்துக்கு வந்து 97 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி பட்டணத்து ஏரியாலாம் ஊழியம் செய்யணும்னு ஆசை. ஆனால் நான் ஒரு 21 நாள் வேதாம கல்லூரி முடிச்சுட்டு போய் முழங்கால் போட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொன்னேன், எங்கள் அப்பா கூட வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அது எங்கள் அப்பா கூட இருக்க பிடிக்காம இல்லை, அது ஒரு கிராமம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு 74, நான் சொல்கிறது 97. அவர் இன்னும் நல்ல பலனாக இருந்தார். அப்போது நான் அவருக்கு தேவைப்படாது, என்னை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். 21 நாள் அமைதியாகவே இருக்கார். நிறைய டைம் அப்படித்தான் இருக்கிறார். அல்ல சொல்லுங்க. ஆமாம், பதிலே வரலை. நானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆமாம், 21 நாள் முடிய போது ராத்திரி ஒரு 10 மணிக்கு சொன்னேன், ஆண்டவரே இதுக்கு பிறகு என்னால் உபவாசம் போட முடியாது, தோத்திரம் 21 நாள் முடிய போது ஏதாயில் ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடுங்க, என் கூட பேசிய ஆகணும் ஆண்டவரே, என்னால் உபவாசத்தை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஜெபம் பண்ணேன். தோத்திரம். அப்படி மெல்லிய ஒரு சத்தம், உங்கள் அப்பா கூட இருந்துரு அப்படின்னாரு. அடப்பாவுமே, 21 நாள் இதுக்கு தானே ஜெபம் பண்ணேன். ஆமாம், உங்கள் அப்பா கூட இருந்துருன்ட்டாரு. தோத்திரம். வேறு வழியில் அவர்கிட்ட மல்லுக்கட்டிலாம் ஜெயிக்க முடியாது, அவர் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர். ஆனால் அவர் பேச்சை கேட்டு எங்கள் அப்பா கூட தோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் 97லேருந்து 2007 வரைக்கும் எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் சிக்கிட்டான்னு சந்தோஷம். என்னை எங்கேயுமே விடமாட்டார். என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இடத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம் கூப்பிடுவாங்க. 2 வாரம் இவர் கூட இருந்துட்டு 2 வாரம் வெளியில் ஓடிடுவேன். ஹே, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தானே ஆண்டவர் ஒன்று இருக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டார். ஆனால் எல்லா இடத்துலையும் லெட்ரு போட்டு எழுதி சொல்லிட்டேன், நான் எங்கேயும் வரமாட்டேன், ஆண்டவர் எங்கள் அப்பா கூட தான் இருக்க சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அடுத்த 10 வருடங்கள் என் தகப்பனோடு கூடவே அவருடைய கருத்துக்கு கீழே நான் அடங்கி இருந்தேன். தோத்திரம். ஆமாம், ஆனாலும் சும்மா இருக்க மாட்டேன். பகலெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், பகலெல்லாம் பைபிள் படிப்பேன். சாயங்காலம் போல் ஏதாயிலும் தெருக்கு போயிடுவேன். உங்களுக்கு தெரியுமா, தரங்கம்பாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் வேதாகமம் வெளிவந்த இடமே தரங்கம்பாடி தான். ஸ்ரீகன் பால்க் என்கிற மிஷனரி மூலமாக வெளிவந்த அந்த தரங்கம்பாடி தாலுக்காவை சேர்ந்தவன் நான். தோத்திரம். அந்த தாலுக்காவில் நான் கால் மிதிக்காத கிராமமே கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணாத தெருவே கிடையாது. எனக்கு தெரு பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும். தோத்திரம். ஆனால் பகலெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், பயன்படாத மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். ஆமாம், நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உசுப்பேத்துறதுல அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமாம், 10,000 அடி பள்ளத்தில் கிடந்தாலும் பக்கு பக்குன்னு தூக்கி பல பனைமரத்து மேலே உட்கார வச்சுட்டு உயரத்தில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். தோத்திரம். ஏற்கனவே 20 வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, ஒன்றும் நிறைவேறியிருக்காது, ரொம்ப ஃபீலிங்கில் இருப்போம். தோத்திரம். திடீர்னு வந்து தூக்கி இந்த 20ஐயும் முழுங்குற மாதிரி 21 இன்னும் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவார். ஆனா ஒண்ணு, 21 நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமா, அப்படி என்ன உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. நான் எந்த பேசேஜை படிச்சாலும் அது 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 தோத்திரம், பேரபிளாக இருந்தாலும் சரி, அது மிராக்கிளாக இருந்தாலும் சரி, அது ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிஸ்டரியாக இருந்தாலும் சரி, எதை படித்தாலும், அது சங்கீதமாக இருந்தாலும் நான் படிக்கும் போதெல்லாம் ரிவைவல் 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 ரிவைவல், எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னே சொல்லுவார். எழுப்புதலை குறித்து மட்டும்தான் என்னோட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அது இந்திய தேசத்திலிருந்து தான் வரப்போகுது, அது தமிழ்நாட்டிலிருந்து தான் வரப்போகுது. உனக்கும் அதிலே ஒரு பங்கை நான் வச்சிருக்கிறேன். இது ஒன் மேன் ஷோ கிடையாது. தோத்திரா. ஆங்காங்கே நான் தெரிந்து கொண்ட தேவ மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நெட்டுக்குள்ள நான் இணைப்பேன். தோத்திரம். எல்லாரும் ஒரு வலைக்குள்ள நீங்க வருவீங்க. தோத்திரம். அந்த நாள் வரும்போது கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்தில் வெடிக்கும் வெடிக்கும் வெடிக்கும். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை என்னை கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டேன். 2007 எனக்கு இந்த புதிய ஊழியத்தை, வெளியில் போய் சபைகளை திடப்படுத்துகிற ஊழியத்தை எனக்கு தேவன் தந்தார். ஆமாம். அப்போ நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக எங்கள் அப்பா கூடவே இருந்து கிராமத்திலே பேசி பேசி வளர்ந்ததுனால என்னுடைய ஸ்டைல், என்னுடைய பாணி எல்லாமே மாறி போச்சு. இந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்த மாதிரி இருந்த சமயத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஆமாம், அவங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசணும். எனக்கு எதை செஞ்சாலும் அதை நல்லா செய்யணுங்கிற ஒரு ஃபீலிங். தோத்திரம். பாட்டு பாடுனா நல்லா பாடணும், ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும், கொடுத்தா நல்லா கொடுக்கணும். தோத்திரம். ஜெபம் பண்ணால் நல்லா ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணால் நல்லா பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் நல்லவர். அல்லேலூயா.
ஆனால தோத்திரம் இப்படி என்னை வெளியில் கொண்டு போக ஆரம்பிச்ச உடனே அந்த அவங்கள்ட்ட பேசி பேசியே பழகின பாணியே வந்ததா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எல்லாம் புதுசு புதுசாக கூட்டு போகிறீங்களே, டவுன்லாம் கூட்டு போகிறீங்களே, அவங்க என்ன ஒரு சைஸாக பார்ப்பாங்களே, ஒரு மாதிரி இருக்கே ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். எப்படி ஆயிலும் ஸ்டைலை மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. டேய் நீ இப்படி மாறணும்னு தாண்டா 10 வருஷம் அந்த கிளவிகளோடையே வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். அல்லையா சொல்லுங்க. நான் உன்னை மாற்றி செட்டப் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினா இவன் பழையபடியும் 10 வருஷம் கேட்குறானே. ஹல்லேலூயா. நீ இப்படியே இருறான்ட்டார். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. நீயாவே இருறா தோத்துறான் அப்படின்னு அவரே சொல்லிட்டதுனால நான் நானாகவே இருக்கிறேன். இன்றைக்கும் நான் நானாகவே இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமேனா. என் பிரசங்கம் உங்களுக்கு புரியும், புரியாத மாதிரி எனக்கு பேச தெரியாது. தோத்துறான். நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சத்திய வசனம் நம்மை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னோடு கூட வேதாகமத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 3வது அதிகாரம். சில வசனங்களை நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூற்றுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற தேவனால் பரலோகத்தில் இருந்து வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 7 சபைகளுக்கு தூதன் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை இந்த 2-3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக பிலதெல்பியா திருச்சபைக்கு தூதன் மூலமாக வந்த அந்த சத்தம், அந்த வார்த்தையை நாம் இங்கே தோத்திரம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு அப்படின்னு சொல்றார். தோத்திரம். நானும் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன். நானும் உன்னை காப்பேன். ஆமா, இந்த பிலதெல்பியா சபையை அவர் அதிகமாக என்கரேஜ் பண்றார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கம் அந்த சபைக்கு தேவன் சொல்ல போகிற அதை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளால் அவர் சொன்னாலும், இன்னொரு பக்கம் சொல்றாரு, சோதனை காலம் வரும். அந்த சோதனை காலமாக இருந்தாலும் நான் உன்னை என்ன செய்வேன்? அதில் தப்புவிப்பேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உனக்குரியதை ஒருவனும் உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதபடி பறித்து கொள்ளாதபடி நீ ஜாக்கிரதையோடு அதை காத்துக்கொள். நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சோதனை காலம் தான், இது பிரச்சனைக்குரிய காலம் தான், இது உபத்திரவங்கள் நிறைஞ்ச காலம் தான், பூச்சக்கரத்து மேலெங்கும் வருகிற பிரச்சனையின் நாட்கள் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரே பரபரப்பாகவே இருக்கு. தோத்திரம். ஆமா, வந்துட்டாங்களே. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா.
வந்துட்டு போட்டோம். ஆமீன் சொல்லுங்க அப்பா. அன்னை பாட்டு பாடும்போது, வெஸ்லி அன்னை பாட்டு பாடும் சொன்னார். தோத்திரம். இந்தியாவை இயேசு ஆளுகிற காலம். இயேசு இந்திய தேசத்தை, தேசத்தின் குடிமக்களை, ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்கிற நாட்கள் வருகிறது. ஒவ்வொரு தனி மனிதனின் இதய சிங்காசனத்திலும் நம்முடைய இரட்சகர் மணவாளன் இயேசு அரசாளுகிற, சிங்காசனமிட்டு அரசாளுகிற நாட்கள் வந்துவிட்டது. அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். இத்தனை காலங்கள் நாம் ஜெபித்த ஜெபங்கள், வடித்த கண்ணீர், நம்முடைய பிரயாசத்திற்கான பலன்களை நாம் பார்க்கிற நாட்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் வடித்த கண்ணீர்களை அவர் அறிந்திருக்கிறார். அனைத்திற்குமான ஒட்டுமொத்த பலன்களை தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமங்களிலே நம்முடைய கண்கள் பார்க்கிற நேரம் இது. அந்த நேரம் வந்துவிட்டது என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஆமீன். வராதா? ஓ, சொன்னாதான் வருமா? அல்லையா சொல்லுங்க. கவனிங்க. ஒரு பக்கம் அவர் உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்காக நான் வாசல்களை திறக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவனு நினைச்சால என்ன செய்ய முடியாது, அதை பூட்ட முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவனாலும் பூட்ட முடியாத வாசலை நான் திறக்கிறேன்னு சொல்றாரு. ஆனாலும் அது சோதனை காலம்னு சொல்றாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எழுப்புதல் 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 எழுப்புதல்ன்றோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பைபிளே ரிவைவல் ஹிஸ்டரியை சொல்ற புத்தகம் தான். தோத்திரம். அப்படி பைபிள் படித்தாலே பக்கு 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 பக்குன்னு ஆயிரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாதிரி டயர்டாக சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கிறோமோ, ரெகுலராக பைபிள் படிக்கணும். ஆனால் ஒரு மாதிரி இப்படி சோர்வாக இருக்கிற நேரத்தில், ஆமாம், ஓடியில் ஒரு புத்தகம், என்டியில் ஒரு புத்தகம், பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் எடுத்து படிக்கணும், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆமாம், ஹல்லேலூயா, தோத்திரம், அப்படி ஆகி போயிடும். ஆமீன் சொல்லுங்க. பிரச்சனையாவது, பேயாவது, பிசாசாவது, மந்திரமாவது, பில்லி சூனியமாவது, அவகளாவது, இவகளாவது, அறதாடியாவது, கொரதாடியாவது, நிறதாடியாவது, அப்போ நம்ம டேடியை பார்த்தா போதும். எந்த அப்போ ஹல்லேலூயா, தோத்திரம் இருக்கீங்களா? ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், பைபிளே ரிவைவல் ஹிஸ்டரி தான். மோசே காலத்தில் ஒரு எழுப்புதல், ஜாஷுவா நாட்களில் ஒரு எழுப்புதல், கிதியோன் காலத்தில் ஒரு எழுப்புதல், எப்தாவின் காலமாக இருக்கட்டும், சிம்சோன் காலமாக இருக்கட்டும், ஆமாம், தெபோரா நாட்களாக இருக்கட்டும், மொர்தெகா எஸ்தர் காலமாக இருக்கட்டும், எலியா நாட்களாக இருக்கட்டும், எலிசா நாட்களாக இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாராவனால் இருக்கட்டும், அவங்க எல்லார் காலமுமே எழுப்புதல் காலம். நான் என்ன சொல்றேன், வெளியில பார்வோன்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உள்ள இருக்கிறவங்கெல்லாம் மோசையா இருந்துட்டா போதும். வெளியில எத்தனை பார்வோன்கள் இருந்தாலும் நோ மேட்டர் அட் ஆல். அல்லையா சொல்லுங்க அப்பா. சும்மா ஆமேனா. 31 ராஜாக்கள் ரவுண்டு கட்டி நிக்கான். தோத்துறான். கானானிய ராஜாக்கள் 31 ராஜாக்கள் இருந்துட்டு போட்டோம். இருக்க வேண்டியவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், சபைக்குள் இருக்கிறவன் ஜாசுவாவாக, யோசுவாவாக இருந்து விட்டால் போதும். தோத்திரம். எத்தனை ஆமான் எழும்பட்டும், எத்தனை ஆமான் சட்டம் போடட்டும், எத்தனை ஆமான் திட்டம் போடட்டும், அல்ல சொல்லுங்க, இருக்கிற அம்புட்டு அக்கா மாறும் எஸ்தர் அக்காவா இருந்துட்டா, இருக்கிற அம்புட்டு அம்மா மாறும் எஸ்தர் அம்மாவா இருந்துட்டா போட்டுலாண்ட. ஆமான அல்ல சொல்லுங்க அப்பா. காலி பண்ணிடலான்றேன். நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், அவன் பிசாசு. அல்ல சொல்லுங்க அப்பா. அந்தந்த காலத்தில் ஒரு பேரில் அவன் வருவான், அவ்வளவுதான். நமக்கு எதிரி அவன் தான். அப்போ மாமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். நம்முடைய வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்ட வெற்றி. ஹல்லேலூயா. இந்திய தேசத்துக்கு வரப்போற எழுப்புதல் கூட இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45, 23, 24 சொல்லுகிறது, முழங்கால் யாவும், நாவுகள் யாவும், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது அந்நாளில் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று சொல்லி அவனவன் கர்த்தரிடத்தில் வந்து சேருவான். அப்போ இந்திய தேசத்தின் எழுப்புதல் ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு. இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு கொம்பனாலயம் ஹல்லேலூயா அதை மாற்ற முடியாதே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சும்மா ஹல்லேலூயா. வீர பரம்பரை தோத்துறேன்.
ஆமா, ஜெயிச்ச பரம்பரை, எதிரிகளை பார்த்த பரம்பரை, எதிரிகளை மேற்கொண்ட பரம்பரை. ரத்தம் ஓடுதல துட்டிக்குது பூஜம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆமெனா. சோர்ந்து போகிற கூட்டம் அல்ல, இது சோதனை காலம்தான். பட் இதுதான் சாதனை காலம். இதுதான் எழுப்புதலின் காலம். இதுதான் ஒரு திறந்த வாசலை சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிற காலம். ஆயிரங்கள் லட்சங்களை நாம் கொள்ளையிட போகிற காலம். ஆயிரங்கள் லட்சங்கள் மனம் திரும்புகிற காலம். ராஜாக்களின் உள்ளங்களும் அசைய போகிற காலம். ஓ அல்லேலூயாவா. உங்களுக்கு போய் சொன்ன பாருங்கிற மாதிரி ஆயிரப்படாது. ஆமேன் சொல்லுங்க. கூட மாடு அப்படியே வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஆமேனா. அல்லேலூயாவா. எழுப்புதல் இருந்தா எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்ப்புகள் இருந்தா தான் எழுப்புதலும் இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை சுவராசியமாக இருக்காது. அப்படி ஒரு விறுவிறுப்பாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நல்லா இருந்தால் நாம வாட்டுக்கு தூங்கிடுவோம். தோத்துறோம். ஆமாம், ஆசீர்வச்சா சர்ச்சுக்கு வர்றோம். தோத்துறோம். ஜெபத்தை கேட்டு 4 காரியம் நல்ல காரியம் நடந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு வரோம். சில அக்காலாம் வரும். ஆமாம், இல்லை என்னது புள்ள. தோத்துறோம். ஆமாம், மந்திரவாதிகிட்ட போனேன், டாக்டர்கிட்ட போனேன், வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டு கிளவி சொல்லிச்சு, ஏசு கோயிலுக்கு போ, அவர் தருவாருன்னு. என்ன ஒரு சுவிசேஷம் பாருங்கள், அம்மா சொல்லியிருக்கு. அதை கேட்டு இந்த அக்கா வந்திருக்கும். ஆமாம், நல்ல இடத்துக்கு தான் அம்மா வந்திருக்க அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணோம்னா அவரும் சும்மா இருக்க மாட்டாருங்க. இறக்கத்தில் ஐஸ்வர்யம். கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம்ல, பொசுக்குன்னு கொடுத்துருவார். இல்லையா, பொசுக்குன்னு பிள்ளைய கொடுத்துருவார். அதோட சரி, அக்கா நிச்சயாதே வராது. அன்னைக்கு வந்திருக்கும் இல்லைன்னு. இப்போ வரமாட்டக்கு புள்ளன்னு. அப்போ புள்ள உள்ள வந்து இயேசுவை விட்டு நம்மளை என்னஞ்சிருச்சு, பிரிச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் யோசிப்பார், நல்லா தானே இருந்தா, நம்ம தானே கொடுத்து கெடுத்து விட்டோம். புள்ள இல்லாதப்பெல்லாம் உருப்படியா வந்தியே, இப்போ புள்ள தான் பிரச்சனை. போட்டுறவா. அல்லேலூயா. இன்னும் யோசிக்கிறீங்க. அவரு கொடுக்கவும் தெரியும், போடவும் தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஆளுகளை பாரு. இந்த வாலிப நல்லா இருப்பான். தோத்துறான். சர்ச்சுக்கு பயங்கரமாக வருவான். வந்தோடனே விளக்கு மாற்ற எடுப்பான். தோத்துறான். கூட்டுறதுக்கு தான். தோத்துறான். அப்படி கூட்டி பாய போடுவான், சுத்தம் பண்ணுவான், அதையும் இதையும் பயங்கரமாக செய்வான். நல்ல வய. இடையில ஒரு ஜெபம், ஆண்டவ பாஸ்டர் எனக்கு ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்களேன் அப்படிமா. நல்ல வயலாக இருக்கானு, ஒரு வேலைக்காக தானே ஜெபம் பண்ண சொல்கிறான் அப்படின்னு 2 நாள் நம்ம உபவாசம் வேற போட்டு ஜெபிக்கிறது. அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவார். அவ்வளவுதான். அடுத்த வாரம் அவன் வருவான், ஃபோன் தான் வரும். தோத்துறான். என்னடா 8 மணிக்கு சர்ச்சுக்கு வர்ற ஆள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க, கவலைப்படாதீங்க பாஸ்டர். கவலைப்படாதீங்களாவா? என்ன பிரசங்கத்துக்காடா பாயிண்ட்டை கேட்டவன்ட்ட, நாசமாக போனவனே எங்கடா இருக்க நீ? தோத்துறான். அது தைரியமாக இருங்க பாஸ்டர். தைரியமாவா? ஒன்று சொல்லுவான். எனக்கு பதிலாக இன்னொருத்தரை எழுப்புவார் பாஸ்டர். டே நீ எங்கடா இருக்க? அது இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பாஸ்டர், ஓவர் டைம் ஆகி போச்சு, ஓட்டிலாம் கொடுத்துட்டாங்க, ரொம்ப அடுத்த வாரம் முயற்சிக்கிறேம்மா. அதையும் அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன், திருவிருந்துக்கு வந்துடுறேன் பாஸ்டர். இது எந்த பைபிள் எழுதியிருக்குன்னு தெரியல. 3 வாரம் ஊரை சுற்றிக்கிட்டு திருவிருந்துக்கு மட்டும் வந்து வாயை பழக்கிறது. அப்படி அப்பத்தையும் ரசத்தை ஊற்றிட்டா இவளுக்கு பரலோகத்தில் சிவப்பு கல்லில் துண்டு போட்டு வச்சுருக்கான். அப்படியே எடுத்துக்கிட்டு குந்திக்கலான்னு கொண்டு போய் வைக்க. அல்லே சொல்லுங்க அப்பா. அதாவது அவகளை சொல்கிறேன். தோத்துற பரலோகத்தில் தான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி அனுப்பிடுவோம். அதுக்கு தானே. ஆமேனா. சோஸ்திரம். ஆமாம் பாருங்க. அப்போ வரமாட்டான். ஆனால் இப்போ நல்லா இருந்த வயலுக்கு வேலை வாங்கி கொடுத்ததான பிரச்சனை. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நல்லா இருந்தானப்பா, நான் தானப்பா 2 நாள் உபவாசம் போட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து பிரித்து விட்டேன். ஆண்டவரே நான் பண்ண உபவாசத்தில் வாபஸ் வாங்குறேன். ஆண்டவரே என் ஜெபத்தில் வாபஸ் வாங்குறப்பா. ஐயோ அவனை ஆண்டவரே உங்களை விட்டு பிரித்த அந்த வேலையை அவனை விட்டு பிரிங்க ஆண்டவரே. வச்சா ஒரு பாம்பு டமால்னு வெடிக்கும், மறுநாளே ஓடியாருவான். பாஸ்டர் என் வேலைக்கு எவனோ வெடி வச்சிட்டாரு. வாடா, வச்சதே நான் தானடா. அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கணம் கோற்றார் அவர்களே. வப்பம்ல அல்ல சொல்லுங்க அப்பா. ஆளுகளை பாரு. ஆமே, நீங்களும் நானும் சரியா இருந்தா போதும். ஆமீன் சொல்லுங்க அப்பா. எதிரிகளை குறித்து கலங்கணுங்கிற அவசியம், ஆமீன், சத்துருக்களை குறித்து நடுங்கணுங்கிற அவசியம் இல்ல 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 சொல்றாரு. இது சோதனை காலம்தான்.
சோதனை காலம்தான். இப்போ இயேசுநாதர் இந்த பூமியில் பிறந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு? தோத்துறேன். ஒரு பக்கம் பார்த்தா 400 வருஷம் மல்கியாவிலேருந்து மத்தேயு வரைக்கும் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு தொடர்பே இல்லாத ஒரு இருண்ட காலம், இருள், பூமி அப்படியே நிரப்பி இருந்த காலம், எங்கும் இருள். தோத்திரம். ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தா பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நான் இப்படி நீ அப்படி, உனக்கு நான் ஒத்து வர முடியாது, எனக்கு நீ ஒத்து வர முடியாது, ஆமாம் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு இப்படி பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போய் குழப்பம் பண்ணிக்கிட்டு கிடந்த காலம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஆமா, யூதருக்கு ராஜாவா, விடக்கூடாது அவரை. தோத்திரம். யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால என் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளையை இணைஞ்சிருங்க, கொன்றுங்க, அழிச்சிருங்கன்னு சொல்லி சட்டம் போட்டு அழிச்ச ஒரு ஏரோதுவின் காலம் அது. அல்லே சொல்லுங்க அப்பா. அந்த நாட்கள்ல தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, ஓ சோத்திர, உலகத்தின் ரட்சகர், இருளை வெளிச்சமாக்குகிற மகத்துவமான தேவகுமாரன் இந்த பூமியில உதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் எங்கும் இருள், பாவத்தின் இருள், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, அந்தகாரத்தின் கிரியைகள் தேசத்தை இன்றைக்கு மூடி இருக்கு. சோத்திரம். சின்ன பிள்ளைங்க கூட, வாலிபர்கள் கூட, படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்டர்நெட், அந்த கிராம் இந்த கிராம், அல்லையே சொல்லுங்க, என்னென்னமோ சொல்றான். அத்தனையிலையும் போட்டு இன்னைக்கு ஜனங்களை அந்த இருள் மூடி இருக்கிற காலம். இன்னொரு பக்கம் தோத்துறான், இன்னொரு பக்கம் நீயா நானா தோத்துற. அதெல்லாம் பூர்வ நாட்களின் எல்லை குறிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நாங்கள் ஒரு புது ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் தோத்துறோம். ஐயோ, டாக்டரின்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம், உபதேசத்தில் நாங்கள் நிற்க மாட்டோம், பிதாக்களெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறவே மாட்டோம், பிதாக்களெல்லாம் நாங்கள் கனவே பண்ண மாட்டோம். தோத்துறோம். அதெல்லாம் முடியாது. அப்படியாக்கு இப்படியாக்கு, மனம் திரும்புங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை சந்திக்குமப்பா. தோத்துறோம். சத்தியம் இல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. அப்படி ஒரு காலம். அல்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் யூதருக்கு ராஜாவா, இந்தியாவே ஆள போறாரா, எல்லா மாநிலமும் ரட்சிக்கப்பட்டுருமா, சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு ஜபமா, ஆத்தாடி தோத்துறோம், விட மாட்டோம், ஐயோ சபைகளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு நான் ஏரோதுவை சொல்றேன். அல்ல சொல்லுங்க. அப்படி ஏரோதுவின் ஆவி கிரியை செய்கிற காலம். I want to say one thing. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட இந்த நாட்களில் தான் மனுக்குலத்தின் ரட்சிப்பு, மகிமையான எழுப்புதல், ஓ தேசத்தில் ஒரு பிரகாசம், நம்முடைய ஜெபங்களுக்கான பதில், நம்முடைய பிரயாசங்களுக்கான பலன் தேசத்தில் உதிக்கும் காலம் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவர் சபைக்கு சொல்ற ஆலோசனை என்ன? அவர் கடைசியில் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன், இது எல்லாம் நடக்க போது, உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு, உனக்குரியதை தோத்துறான், நான் உனக்கு தந்ததை, உன் கிரீடத்தை, என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை, நான் உனக்கு தந்த ஈவுகளை, சுதந்திரத்தை தோத்துறான், உன்னிடத்திலிருந்து ஒருவனும் ஆமா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அல்ல சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு என்ன ஆவியான பிரசங்கிக்க விரும்புகிறார்? உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் ஈவாக, சுதந்திரமாக பல விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரட்சிப்பு அவர் நமக்கு தந்த சுதந்திரம், அவருடைய குமாரன் நமக்கு தந்த சுதந்திரம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த ஈவு. தோத்திரம். ஆமா, நமக்கு அவருடைய திருச்சபை அவர் நமக்கு தந்த சுதந்திரம், நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன், நம்மளை வழிநடத்தி செல்கிற ஒரு மேய்ப்பர், தேவன் தந்த ஈவு, தேவன் தந்த ஆசீர்வாதம், அந்த சபையில நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம், பொறுப்பு. ஒருவேளை ஜெபிக்கிறதா, ஒருவேளை பைபிள் படிக்கிறதா, ஒருவேளை தோத்திரம் ஆமென் ஊழியம் செய்யறதா, சுவிசேஷம் அறிவிக்கிறதா, சின்ன பிள்ளைங்க ஊழியமா, வாலிபர்கள் ஊழியமா, சோதரா சபையில தோத்திர என்னென்னமோ பொறுப்புகள், நிறைய பொறுப்புகள். அதுல ஏதோ ஒன்றுல தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். இது தேவன் ஈவா கிருபையா நமக்கு கொடுத்த சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்பா வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், நன்மையை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சோத்திரம். இப்படி பல விஷயங்களை தேவன் நமக்கு சுதந்திரமா ஈவா தந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
ஒரு அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். God calls every man with a purpose. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கிறார். யாரையும் சபையில சும்மா இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல, நம்மளை சும்மா கொண்டு வந்து சபையில உட்கார வைக்கல. நம்ம படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாட்டாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி, நட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, உருண்டையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தோத்திரம். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், வல்லமையுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26, 27, 28 வசனங்களை நாம் அதை வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம யாரையுமே சும்மா என்ன செய்யலங்க, அழைக்கல. தோத்திர நம்மளை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிறோம்னா இது கூட தேவனுடைய திட்டம். தோத்திர நம்ம ஒன்றிணையணும், கரம் கோர்க்கணும், பாரப்படணும், சோத்திரம் கண்ணீர் வடிக்கணும், ஜெபிக்கணும், புலம்பணும், மன்றாடணும், சத்தியத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மளை பரிபூர்ணமா அர்ப்பணிக்கணும், எழும்பணும், எழுப்புதலுக்கு காரணமா நம்ம மாறணும் என்பதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம். ஆமென் சொல்லுங்க அப்பா. அருமையான அண்ணன் கல்யாணகுமார் அவர்கள் சொத்துறான் நம்மளை நடத்தும் போது சொன்னாங்க, ஆமா ஆண்டவர் தேசத்தின் மாற்றத்தை பெருசா சொல்லல, சபையின் மாற்றத்தை தான் ஆழமா அழுத்தமா சொல்றாரு. நீங்களும் நானும் சரியாயிட்டாலே, நீங்களும் நானும் மாறிட்டாலே கர்த்தர் தேசத்தில் அற்புதமான மாற்றத்தை என்ன செஞ்சிருவாருங்க, கொண்டு வந்துருவாருங்க. கையை உயர்த்தி வராமேனா அல்லேலூயாவா. தோத்துறேன். ஆனால் பிசாசு விட மாட்டான் பாருங்க. பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பாருங்க. பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. தோத்துறான். ஆமாம், சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஊழியத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. யோ அது ஊழியமே கிடையாது. அல்லே சொல்லுங்க அப்பா. ஊழியம் செஞ்சால் பிரச்சனை கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். மனுஷன் இருந்தால் பிரச்சனை என்ன செய்யும், இருக்கும். மாமியா ஒரு பிரச்சனை தான். தோத்துறோம். மாமியாட்ட கேட்டால் மருமக ஒரு பிரச்சனை தான். தோத்துறோம். சிலருக்கு புருஷனே பிரச்சனை தான், சிலருக்கு மனைவி பிரச்சனை, சிலருக்கு பிள்ளைங்க பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. சிலருக்கு பாஸ்டர் பிரச்சனை, பாஸ்டர் கேட்டால் விசுவாசி பிரச்சனை. அல்லையே சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டீங்க? பிரச்சனைக்கு மத்தியில் தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாருங்க. அப்பதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஓட்டம் ஊழியம் ஒரு சுவராசியமா இருக்கும். கிதியோன் இருந்தா மீதியானிகள் இருப்பாங்க, மீதியானிகள் இருந்தா கிதியோன் இருப்பாரு. தோத்திரம். என்ன பேச மாட்டீங்க? அம்மோன் புத்திரர் இருந்தா எப்தா இருப்பார் எங்கேயோ ஒரு மூலையில். தோத்திரம். எப்தா இருந்தாருன்னா அம்மோன் புத்திரர் எழும்புவாங்க. எப்தாவுக்கு வேலை வேணும்ல. அல்லேலூயாவா. ஆமேனா. பெலிஸ்தர்கள் இருந்தா சிம்சோன் இருப்பாருங்க. ஆமேனா. சீரியர்கள் இருந்தா தாவீது இருப்பாருங்க. ஆமான் இருந்தா ஒரு அக்கா இருப்பாங்க. அல்லேலூயாவா. நேபுகாத்து நேச்சார் இருந்தா ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருப்பாங்க. அல்லேலூயாவா. ஆமேனா. அக்கா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தாடி என்னை பலப்படுத்தும். ஆமே. அப்போ பாருங்க, அப்போ இருக்கும், 4 பிரச்சனை இருக்கும். தோத்துறோம். ஆமாம். ஆனால் எழுப்புதல் வரும், மலர்ந்தே தீரும். எழுப்புதல். அல்லையா சொல்லுங்க அப்பா. எழுப்புதல் மலர்ந்தே தீரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உங்க சுதந்திரத்தை காத்துக்கொண்டார், நீங்க உங்க அழைப்பை காத்துக்கொண்டார், நீங்க உங்க ரட்சிப்பை காத்துக்கொண்டால், உங்க அபிஷேகத்தை காத்துக்கொண்டால், உங்க ஸ்தானத்தை காத்துக்கொண்டால், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால், தேவன் உங்களை நம்பி தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் சரியாய் காத்துக்கொண்டால் 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 திறந்த வாசல் தான், எழுப்புதல் தான். ஆமேனா. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் போன ஒரு ஆதாம், அபிஷேகத்தின் மேன்மையை காத்து கொள்ளாமல் போன ஒரு சிம்சோன், அரச மேன்மையை காத்து கொள்ளாமல் போன ஒரு சவுல், அப்போஸ்தல மேன்மையை காத்து கொள்ளாமல் போன ஒரு யூதாஸ்காரியோத், அவங்கெல்லாம் கர்த்தர் அவங்களை நம்பி தந்த சுதந்திரத்தை, அந்த மேன்மையை காத்து கொள்ளாமல் போனார்கள். தோத்திரம். பிசாசு, உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டி திரிகிறான். அவன் வேலையை கிளியரா பார்க்கான். அல்ல சொல்லுங்க அப்பா. எப்போடா சான்ஸ் கிடைக்கும், இந்த அண்ணனை எதில் தள்ளலாம், இந்த அக்காவை எதில் மாட்டலாம், இந்த அண்ணன் அதில் தான் வீக்கு போத்துறோம், அது ஒன்றே போது இவரை போட்டுடலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமாம். அப்படி அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பை தேடி அவன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நிறைய பேர்லாம் அவனை சுத்த விடுறதெல்லாம் கிடையாது. பாவம், நீ டயர்டாயிருவேன். தோத்துறான். வாயை மட்டும் பழந்துக்க. தோத்துறான். 1 2 3 சொல்லிட்டு நானே உள்ளே விழுந்துடுறேன்னா நம்ம ஆளுக்கு இப்போ விழுந்துக்கிட்டே கிடக்கு. அல்ல சொல்லுங்க.
இயேசு ரத்தம் ஜெயம் சபையே. அவன் இப்பயும் சில ஆளுங்க சோத்திரம் பிரசங்கம் கேட்கும்போது உளுந்து இந்திக்கிறது சோத்திரம். அப்படி ஒரு தூக்கம். நல்லா வருவீங்க. மனுஷன் உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவானா, இவங்களுக்கு உறக்கமா தோத்துறான். வேண்டாம் சொல்லிவிட்டேன். ஊழியக்காரன் வகுறு எறிஞ்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அல்லே சொல்லுங்க. அப்போ பிரசங்கம் கேளுங்க. ஆமே அல்லேலூயா. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து வேகமாய் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்பர் 1, முதல்ல சொன்னேன், உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அல்லே சொல்லுங்க. அடுத்தவர்கள் விழுந்திருந்தாலும் சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அல்லே சொல்லுங்க. அப்பா நம்பர் 2 தோத்துறான். அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் சொல்லுங்க, நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அல்லே சொல்லுங்க. அப்பா நம்பர் 3, அதிகாரங்கள் எழும்பி நின்றாலும் சொல்லுங்க, நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அல்லே சொல்லுங்க. அப்பா 3 நபர்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்தி நான் இந்த 3 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். தோத்திரம். முதல் காரியத்திற்கு நான் கிதியோனுடைய வாழ்க்கையை ஆதாரமாய் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் நியாயாதிபதிகளின் புத்தகம். அதனுடைய 6வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து தோத்திரம் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் தோத்திரம் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். தோத்திரம். அதில் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாங்களேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். தோத்திரம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரியரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து தோத்திரம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதிகை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இந்த பகுதியை நாம படிச்சிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நம்பிக்கை தான். ஆமென் சொல்லுங்க. எல்லா விசுவாசிகள் பைபிள் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் பிரசங்கம் பண்ணுறோம். தோத்துறோம். ஆனால் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இப்போ அதிகமாக யாருமே பைபிள் படிக்கிறது இல்லை. அல்லே சொல்லுங்க. பைபிள் படிக்காமல் எழுப்புதலே கிடையாது. கையை வரிச்சாமேனா வேதத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ளே எழுப்புதல் வரும். நமக்குள்ளே எழுப்புதல் வந்தால் தான் குடும்பத்துக்குள்ளே வரும். குடும்பத்துக்குள்ளே வந்தால் தான் சபைக்குள்ளே வரும். சபைக்குள்ளே வந்தால் தான் தேசத்துக்குள்ளே வரும். ஆமென். சரி, இங்கே பாருங்க. இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். மீதியானியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 7 வருஷ காலம் அவர்களை ஆண்டவர் மீதியானியர் கரத்தில் ஒப்பு கொடுத்தாராமா. இவங்க ஏற்கனவே 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவங்க. ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தோத்துறான் இவர்கள் அற்புதமாக விடுதலையாக்கி வாக்குத்தத்த பூமியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கர்த்தர் சுதந்திரமா அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறாரு. இதற்காக பல யுத்தம் செய்யப்பட்டது. பலருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் நாட்கள்ல 31 ராஜாக்களோட யுத்தம், 7 ஜாதிகளோட யுத்தம் தோத்துறான் யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தமாக சொன்ன அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்து கானான்ல வாசம் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இங்க மீதியானியர் கொடைறாங்கன்னா என்ன அர்த்தம்? தோத்துறான் இவர்களுடைய பொல்லாப்பு. கர்த்தருக்கு விரோதமா அவர்கள் நடந்த நடக்கை, தேவன் தந்த சுதந்திரத்தை விட, தேவன் தந்த கானானை விட, தேவன் தந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை விட அவர்கள் உலகத்தின் காரியங்களை, பாகாலுக்கு அடுத்தவைகளை, சொத்திரம் பிரஜாதி மார்க்கத்தார் தழுவுகிற காரியங்களை அவர்கள் சொத்திரம் நேசிச்சு தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். தேவனை புறக்கணிக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை புறக்கணிக்கிறாங்க, வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? தோத்துறான். ஆமா, இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் சரியாகும் அப்படின்னு மீதியானியர் கரத்தில் கொடுத்துட்டாரு. நீ நல்ல கொடை 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 கொடன்னு இவங்களை என்ன செய்ய ஒரு 7 வருஷம் கொடை. அல்லையா சொல்லுங்க.
அப்படின்னு இப்போ பயங்கரமான பிரச்சனை குடைச்சல் ஆரம்பமாயிருச்சு. தோத்துறான். கவனிங்க, என்ன நடக்கு? இவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் வந்து, எனக்கு அப்படியே பழகி போச்சு. தோத்துறான். அவர்கள் வந்து இவருடைய விளைச்சலை கெடுத்து இவர்கள் வச்சிருக்கிற அந்த தானியங்கள், கோதுமை இதெல்லாம் என்னஞ்சிருவாங்களாம், வாரி சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க, அதை நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. தோத்துறோம். ஆமாம். இதனால் இவங்க எல்லாரும் ஆத்தாடி, அவங்க வந்து வேற ஏதாவது பண்ணிட்டு போனால் போட்டும், நம்ம குறுக்க நின்னோம்னா நம்மளை காலி வேணாலும் பண்ணிடுவாங்க. தோத்துறோம். நம்ம உசுறு ரொம்ப முக்கியம். ஆமாம். தானியம் போனால் போட்டும், விளைச்சல் போனால் போட்டும், தேசம் போனால் போட்டும், தேவன் தந்த சுதந்திரமே போனாலும் போகட்டும், நாம் நம்மளை காத்துக்கிடுவோம் அப்படின்னு சுயநலத்தோட தங்கள் ஜீவனை காத்துக்கிறதுக்காக மலைகளில், கபிகளில், குகைகளில் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு ஓரமாக உட்காந்துக்கிடுவாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயாவா? ஆமேனா? அவங்க வருவாங்க, இவங்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் வாரி சுருட்டிட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. நல்லா கவனிக்கணும். தோத்துறோம். அப்போ அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தின் மேலே தேவன் தந்த அந்த பூமி, அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்த தேசம், அது தேவன் ஈவா கொடுத்தாரு, அதற்காக யுத்தம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பாரப்படாம தங்களுடைய சுயநலம், தங்களுடைய சுய விருப்பம், தங்களை காத்துக்கிறணும், சுயத்தை காத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க கவனக்குறைவாக இருந்த சமயத்தில் தான் இங்க 11ஆம் வசனம் சொல்லுது, கிதியோன் மட்டும், கர்த்தருக்கு தோத்திரம். யார் மட்டும்? கிதியோன் மட்டும். ஆமா ஆமா. எங்க முற்பிதாக்கள் யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சுதந்திரம் இது. எங்க அப்பா வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எங்கள் கரங்கள்ல ஈவாக கொடுத்த சுதந்திரம் இது. இவங்க வருவாங்களாமா, பயமுறுத்துவாங்களாமா, பறிச்சுட்டு போயிடுவாங்களாமா. அதம் அவம். ஆமா. அல்லையா சொல்லுங்க. அப்பா சும்மா ஆமே. தோத்துறான். இப்படி பார்க்கான், ஒரு வயலை காணும், எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தோத்துறான். எல்லாம் மலைகளுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிறான். தோத்துறான். ஆமா. இவன் பார்க்குறான், இவங்களை பார்த்தோம் நாமளும் ஒரு மலைக்கு பின்னால தான் போய் ஒளியணும். தொடர்நடுங்கிக, பயந்தாங்கொள்ளிக, சுயநலவாதிக. நான் அவங்களத்தானே சொல்கிறேன், நீங்கள் மறைக்கிறீங்க. ஆமாம், சுயநலவாதிக. தோத்துறான். இப்படி போய் மறைஞ்சிட்டாங்களே, சுதந்திரத்து மேலே ஒரு அக்கறை, அவன் பாரமே இல்லையே, அதை காத்துக்கொள்ளணுங்கிற சிந்தனை இல்லையே. ஆமாம். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போகும்? உசுறுதானே, போனால் போகட்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்பா போட்டேன் போட்டேன் போட்டேன். இந்த பாரு, என் தேவன் தந்த சுதந்திரத்தை விட என் ஜீவன், என் உயிர், தோத்துறான், என் சுயம் எனக்கு பெருசே பெருசே. அவர் தந்த அழைப்பு, அவர் தந்த ரட்சிப்பு, அவர் தந்த அபிஷேகம், என்னை நம்பி கொடுத்த உத்தரவாதம், என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இந்த ரட்சிப்பு சாதாரணமா வந்துடல. இதற்காக கல்வாரியிலே ஒரு யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக கல்வாரியிலே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட ரத்தத்தின் விலை கிரயத்தினால் எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை, ரட்சிப்புங்கிற சுதந்திரம், தேவ பிள்ளைங்கிற சுதந்திரம், அபிஷேகங்கிற சுதந்திரம், தோத்துறா அழைப்புங்கிற சுதந்திரத்தை கேவலம் சுயநலத்துக்கும், தோத்துறான், உலகத்துக்கும், உலக மனிதர்களின் அச்சுறுத்தலுக்கும், அதுக்கும் இதுக்கும் சூழ்நிலைக்கும் இடம் கொடுத்து குறிப்பா என் சீனியர்கள் எல்லாம் பார்த்து, அதாவது கிதியோனுடைய சீனியர்கள்லாம் அங்கே மலையில் போய் நினைஞ்சிருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. அது சபை தானே. இந்த சபையில் இருக்கிற இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு சுதந்திரத்தெல்லாம் வேண்டாம்னு தோத்துற சுயநலமாக இருக்காங்களே, இவகளை பார்த்து தோத்துற, என் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் சுதந்திரத்தை நான் இழந்து விட மாட்டேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அதை நான் காத்து கொள்ளுவேன் என்று தைரியமாய் நின்று போரடித்தானே, அவனை தேடி பரலோகம் இறங்கி வருகிறது. அவனை தேடி கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். அவனை தேடி ஒரு ஒப்பற்ற பொறுப்பு இறங்கி வருகிறது. அவனை தேடி ஒரு ஒப்பற்ற அபிஷேகம், ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தோத்திரம். சபையில் இருக்கிற எல்லாருமே நல்லவகன்னு தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சிடக்கூடாதா? இல்லை, நினைக்கிறது தப்பா? தோத்துற நல்லவர்களாக தான் இருக்கணும். ஆனால் அப்படி 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 இல்லையே. இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமேனா?
அங்கே அவங்க இருந்த மாதிரி தானே இங்கே இவங்க இருக்காக. தோத்திரம். சபையையும் ஆராதனையும் ஆண்டவரையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் சுயத்துக்கென்று பயன்படுத்தி கொள்ளுகிற கூட்டம். தந்த அபிஷேகத்தை தன் சுயத்துக்காக சுய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு சுய லாபக்காரன் சவுல போலதானே இன்றைக்கு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவ திட்டம்னு ஒன்று வந்த உடனே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான்ல. தோத்துறா. அதை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு எண்ணம் இல்லைல்ல. தேவ விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லைல்ல. அதுலயும் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தானே அவன் பார்த்தான். அல்லேலூயாவா, ஆமேனா. இந்த பாருங்க, அவகளையும் இவகளையும் பார்த்தோம். தோத்திரம் நம்ம ஆம்பட்டு தான். அல்லேலூயாவா. ஆமாம். 34:5 சங்கீதம் என்ன சொல்லுது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் என்ன செய்யலை. அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க. அவங்க மட்டும் பாட்டு ஒழுங்காக பாட மாட்டுறாங்க. அந்த அக்கா கையே தட்ட மாட்டேங்குது. இந்த அண்ணன் காணிக்கையே போட மாட்டுறாங்க. அவங்க மட்டும் தசமாமே தர மாட்டுறாங்க. அவங்க மட்டும் பாஸ்டருக்கு விரோதமாக அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் சபைக்குள்ளே. தோத்துறேன். அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க. ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது? அவங்க அப்படியே பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. எப்படி வசதி இல்லை சொல்லுங்க அப்பா. ஆளுகளை பாரு. சர்ச்சுக்கு வந்தால் சபையின் நாயகரை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அடுத்தவங்களையும் இவங்களையும் அவங்களையுமே என்ன செய்யக்கூடாது. இவங்களையும் பார்க்கறதுக்கு இங்கே வரவும் வேணாம். சரியா? இன்னும் அல்லையிலேயே வரமாட்டேக்கு. பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தால் எப்படி வரும்? இங்கே வந்து பச்சைக்கல்லை சிங்கிச்சான், இங்கே வந்து மஞ்சக்கல்லை சிங்கிச்சான், இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்டு, இங்கே வந்து எதிர் வீட்டு ஜன்னல், ஏசு ரத்தம் செய்யும், கொதவளை நெரிச்சு கொல்ல. சபைக்குள்ளே என்ன சோழி நடந்துக்கிட்டு இருக்கு? தோத்துறோம். அல்லேலூயாவா. நான் மனசில் படுறத பழிச்சுன்னு சொல்லிடுவேன். அடுத்த முறை என்னை கூப்பிடவே வேணாங்கிற மாதிரி கூட பேசுவேன். அல்லே சொல்லுங்க அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். சுருங்க பிரசங்கிகள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் அப்படிம்பார். அது எந்த மத்தியில் இருக்கு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு டே ஸ்டான்லி ஒரே சான்ஸ்ரா விட்டுறாத. அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த சான்ஸ் நீ எப்போ கிடைக்குன்னு நினைச்சாது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அல்லே சொல்லுங்க அப்பா போட்டு போயிரு. அல்லே சொல்லுங்க. ஆளுகளை பாரு. அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க பாட மாட்டாங்க. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயா ஒளிஞ்சுதான் இருப்பாங்க. அவங்க சுயநலமாக தான் வாழ்வாங்க. அவங்க சொகுசாத்தான் இருக்கணும் பார்ப்பாங்க. அவங்க சுதந்திரத்தை பற்றி பாரப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்காது. அவங்களுக்கு கை தட்டுனுங்கன்னு என்ன இருக்காது. துதிக்கணுங்கிற என்ன இருக்காது. அவங்களுக்கு தேவனை தேடணுங்கிற என்ன இருக்காது. பைபிள் படிக்கணுங்க என்ன இருக்காது. ஜபிக்கணுங்கிற என்ன இருக்காது. உபாசவத்துக்கு வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராணி கூட வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க பரலோகத்துக்கும் வரமாட்டாங்க. சும்மா அடுத்த ஆளுகன்னு பார்த்தா அல்லையில சொல்லுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம். கோலியாத்து வந்து பயங்கரமா கொக்கரிக்கிறான். அப்படியாக்குன்றான். தோத்துறான். வர்றவங்கள்லாம் அப்படி தான் சொல்றாங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. கோலியாத்து மாதிரி இருந்தாங்கனாலே அப்படி தான் பேசுவாங்க போல. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியாக்குன்றான். உடனே 11ஆம் வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை நிமித்தம் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா, பயப்பட்டார்கள். யாரு? சீனியர்கள் தான். ஏற்கனவே நமக்கு முன்னாடி வந்த ஆளுங்க. தோத்துறான். எல்லாம் பயந்து கலங்கி நடுங்கி ஆத்தாடி சவுல ஆளே காணுங்க. தோத்துறான். ஏரியாவிலே இல்லை. ஏன்னா சிக்கனா இவனை தள்ளி விட்டுருவாங்கன்னு தான். அவன் ஒரு ஆளை தானே கூப்பிட்றான். சிங்களா ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நமக்கும் கூட்டமாக சாத்தானை கட்டுறதில்ல நம்ம பயப்படுறதே இல்லை. ஏசு நாமத்தினால கட்டுறோம். வல்லமை. ஆமே ஆமே. ஆனால் சிங்கள அவனை சந்திக்கும் போது ஆத்தாடி சிக்கலாய் போச்சேடா. உபாசவத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். அவர் வாட்டுக்க முட்டியை போட்டு அதை இதையும் கிளப்பி விட்டாரு. இதனால தான் சில ஆள் விவரமாகவே இருக்கிறது. அவங்க அமைதியாக இருப்பாங்க. பிசாசை கட்டுற நேரத்தில் பாருங்க, எதுக்கு வம்புன்னு தான். தோத்துறேன். ஆமாம், விவகாரம் என்னத்துக்கு. தோத்துறோம். ஏன்னா நிறைய பேர் ஆராதனைக்கும் சர்ச் அதாவது ஜபத்துக்கும் வரும்போது கூட அவங்க கூட தான் வருவாங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஆளுகளை எல்லாம் பாசுமாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் நம்ம ஆளு அப்படிம்பாங்க. அவன் வாசல்ல இருந்து தோத்துறான். யாரு ஆளு? எல்லாம் ஏழு. தோத்துறான். கிட்டத்தட்ட ஒரு 6.25 நாள் நாங்கள் 2 பேரும் தான். சரி, ஒரு சின்ன ஆசை. தோத்துறான். சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிச்சு. ஆமாம், அதனால தான் அனுப்பி விட்டேன். கிட்டத்தட்ட வாசல் வரைக்கும் நானும் கூட தான் வந்தேன். தோத்துறான்.
ஆமாம். அப்போ ஏன்னா நம்மளால எனக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, இருக்காது. வேணா நீ நல்லா பாரு, தூங்கிட்டு இருக்கும்பா. ஹல்லேலூயா. பாட்டு பாடாது, கை தட்டாது, காணிக்க போடாது, தசவான் தராது, எதுலையுமே இன்வால்மெண்ட்டாக இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, சவுலு பயந்து போயிருக்கான். இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா, பயப்பட்டார்கள். அந்த 17:20 சொல்லுகிறது, தோத்துறான். அதில் ஒரு வசனம், அவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. யுத்தத்துக்கு என்ன செஞ்சாங்களா, அணிவகுத்து நிற்கிறாங்களாம். அப்படியே அந்த ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தோத்துறோம். ஆமென். தோத்துறோம். ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன், ரைட் ஹேண்ட் தோத்துறோம், லெஃப்ட் ஹேண்ட் தோத்துறோம். மச்சான் அமைதியாரு, ஏன் வந்துட்டான். யாரு? அவன்தான் நேற்று சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறான். சிங்கிளாவே கூப்பிட்றான். வேணாம், ஐயோ சரி நீ வேணா போறியா, எதுக்கு எக்ஸ்ட்ரா 3 முட்டை திண்ணில தோத்துறான். ஏண்டா என்ன க்ளோஸ் பண்ணுறதுலே நீ இருக்கிறியா, அவன் போட்டு விடா ஒன்றை வச்சுக்கிறேன், அப்புறம் என்னதான் பண்ணலான்ற. நேற்று பண்ணதை இன்னைக்கும் செய்வான். நேத்தான் ஒன்றுமே பண்ணலடா, அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹலோ, சில ஆளுங்க சர்ச்சுகளில் இப்படி தான் இருக்காங்க. கேட்டால் 10 வருடங்களாக 15 வருடங்களாக நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன செய்கிறீங்க? ஒரு 7 குடும்பத்தை காலி பண்ணியிருக்கேன், இன்னொரு 3 குடும்பம் இருக்கு, அதையும் காலி பண்ணிட்டு தான் நான் சபையை விட்டு நிற்கலாம்னு இருக்கேன். முடிஞ்சால் பாஸ்டரையும் போட்டு தரலாங்கிறது என் பிளானில் இருக்கு. எஸ்ரத்தஞ்சயோ. ஹல்லேலூயா. இப்படி 10 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஹல்லே சொல்லுங்கப்பா. ஆமேனா. தாவீது வர்றான், ஜூனியர், சின்ன பிள்ளை தோத்துறான். அவன் சொல்றான் 32 இந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இவனோட என்ன செய்கிறேன், யுத்தம் பண்ணுகிறேன். உடனே 33 அவர் சீனியர் தோத்துறான். ஏப்பா ஏய் சும்மாராப்பா நீ வேற, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவனை பாரு அப்படியே பயங்கரமான எக்ஸசைஸ் பாடி அப்படியே டெவலப் பண்ணி வச்சுருக்கான். ஆமாம், நானே அவன் கூட சண்டை ஓட முடியாமல் இப்போ தான் பக்கெட்டை வச்சுட்டு வந்திருக்கேன் தோத்துறான். ஆமாம், நீ வாட்டுக்க போகிறன்ற. சை ஸ்டாப் இட். என்ன பேசுறீர் நீர்? கோலியாத்தை பற்றி பேசுறதுக்காக அவன் அபிஷேகம் பண்ணி வச்சாரு. உமக்கு கோலியாத்தை பற்றி தெரியும், எனக்கு கோலியாத்தை க்ளோஸ் பண்ணுறவரை பற்றி தெரியும். உண்மையா அபிஷேகம் பண்ணாரு, உமக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு, அதை காத்துக்கொள்ள உம்மால முடியல. ஆனா எனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, நான் அதுல நிக்க விரும்புறேன், அதை காத்துக்கொள்ள விரும்புறேன். அந்த அபிஷேகத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இழக்க விரும்பல. சவுலாகிய உம்மை பார்த்தோ, என் சகோதரர்களை பார்த்தோ, பலவீனமானவர்களை பார்த்தோ, அவிசுவாசமானவர்களை பார்த்தோ, சோர்ந்து போனவர்களை பார்த்தோ, என்னை சோர பண்ணுகிறவர்களை பார்த்தோ, என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்களை பார்த்தோ, என்ன பலவீனப்படுத்துறவங்களை பார்த்தோ, நான் என் சுதந்திரத்தை இழந்து போக விரும்பல. கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த சுதந்திரத்தை நான் காத்து கொள்ளுவேன். எனக்காக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தை தேவன் பக்கம் திருப்புவேன். தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் ஆவிகளை வீழ்த்துவேன். அல்லேலூயாவா. அதை தொடர்ந்த வசனங்கள்ல அவன் சொல்றான், தோத்துறான். ஒரு முறை சிங்கம் வந்துச்சுல, ஒரு முறை கரடி வந்துச்சுல, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த வெறுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கைக்கு என்னை. ஆமென். நல்லா கவனிக்கணும். இங்க சவுல் தன்னுடைய பலத்தையும் கோலியாத்து பலத்தையும் பார்க்கிறான். இங்க தாவீது வேற யாரையும் பார்க்கல, சவுலையும் பார்க்கல, சகோதரர்களையும் பார்க்கல, சத்துருவையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. தன்னை அபிஷேகம் பண்ணின சர்வ வல்லவரை மட்டும் பார்த்தா. நான் ஒன்று சொல்றேன், சபை பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்தா போதும். எழுப்புதல் நிச்சயம், எதிரிகள் விழுவது நிச்சயம், அந்தகார வல்லமைகள் வீழ்வது நிச்சயம். உங்களை என்னையும் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவது நிச்சயம். அல்லேலூயாவா. எல்லாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம பாட்டு பாடினா 2 பேருக்கு பிடிக்காது, நம்ம ஆவியில் இருந்தால் 2 பேருக்கு பிடிக்காது, நம்ம அன்னிவாசனம் வரனா 2 பேருக்கு பிடிக்காது. அதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. 2 பேர் பேசிக்கிடுவாங்க. சீனியர் தோத்துறேன், நெத்தான் வந்தா அப்படியே குதிக்கா தோத்துறேன், ரொம்பத்தான் அப்படிங்க. அல்லையில சொல்லுங்க. நம்ம பேசாத அந்நியவாசையா தோத்துறேன், வேணுமோ பேசுகிறாங்களாம் அப்படிங்க. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குங்களா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு புகையை கிளப்பி விட்டு போவோம். தோத்துறோம். இந்த ஆளுகளெல்லாம் பார்த்தோம், எலும்ப
டிஸ்கரேஜ் பண்றவங்கெல்லாம் பார்த்தோம் எழும்ப, சுயநலவாதிகளை பார்த்தோம் எழும்ப. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஆலயத்துக்கு போறா. அவளுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. தோத்திரம். ஆமாம், அவள் புருஷனுக்கு இன்னொரு மனைவி. அது பழைய ஏற்பாட்டில், இப்போ வாய்ப்பு இல்லை. அல்ல சொல்லுங்க அப்பா, பழைய ஏற்பாட்டில். அப்போது எல்கானா அவர் பெரினாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவள் நிறைய பெத்து போடுறா. பெத்து போடுற சும்மா இருக்கலாம்ல, பெத்து போட குத்தி காட்ட பெத்து போட, இவளை மலடின்னு குத்து காட்ட. தோத்துறோம். அவளுக்குன்னா தாங்க மாட்டேக்கு. யாருக்கு? அன்னாளுக்கு. ஆலயத்துக்கு போவாளாம். போனாலும் பாதி நேரம் மூசுன்னு நினைச்சிருது, அழுகிறது. ஒப்பாரி வச்சு அழுது உளமுக்கா சுபத்தில் வடிக்கிறதா இவளுக்கு வேலை. கேட்டால் தோத்துறான். அவன் நல்லா இருக்காளே, அவள் பெத்து போடுறாளே. இப்போ நாமளும் நிறைய பேர் அப்படித்தான். தோத்துறேன். அவன் நல்லா இருக்காளே, வீட்டை கட்டிட்டானே, ஐயோ அவள் காரம் வாங்கிட்டானே, ஐயோ அவள் புருஷன் கூட போகிறாளே, அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கூட போக முடியும்? தோத்துறோம். புருஷன் கூட போகிறாளே, ஒரே வைத்தறிச்சல். அல்ல சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இவங்க அப்பா வீட்டில் இருந்தப்போ யார்? இளையகுமாரன். இவன் கேட்டதை அப்படியே என்ன செஞ்சாரான்? என் சொத்தை கொடுங்கன்னு கேட்டோடனே கொடுத்துட்டாரு. அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பன்னிக்கு பக்கத்தில் படுத்திருந்தப்போ ஐயோ நல்லா திங்குதே, ஐயோ அது மட்டும் திங்குதே, ஐயோ எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கொடுக்க மாட்டேங்க. எப்பெல்லாம் அடுத்தாளை பார்த்து வயிறு எறிகிறோமோ தோத்துறோம். ஏதோ ஒரு பன்னிக்கு பக்கத்தில் நாம படுத்து கிடக்கிறோம்னு அர்த்தம். இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம வேண்டாத இடத்துல என்ன செய்யறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயாவா? ஆளுகளை பாரு. அப்போ அவதான் பெண்ணினாள் இப்படியே அழுதுகிட்டு இருப்பா. பாதி நேரம் முடிஞ்சிடும். அப்புறம் அவர் வருவார். யாரு? ஹீரோ தான், புருஷன் எல்கானா வருவார். அவர் 8ஆம் வசனத்தை படிச்சினா, ஏன் அழுகிறாய்? தோத்துறேன். அவ கிடக்கா பைத்தியக்காரி. நான் உன்னை என்னைக்காவது மலடின்னு சொல்லியிருக்கிறேனா? தோத்துறேன். ஐ லவ் யூ. தோத்துறேன். ஆமாம், அவளை விட ஒன்றை நான் அதிகமாக என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். 2 பங்கு வச்சுருக்கேன். சோத்தை எடுத்து சாத்து. அல்லேலூயா. ஆமாம். இப்போ இந்த பாரு திரும்ப புள்ளன்னு அழுவாத. 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அப்படின்னா உனக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வருதோ என்ன தூக்கி இடுப்பில் வச்சுக்கன்ற. யாரு? இவன் தான் எல்கானா. இந்த 2 கேஸும் லூஸ் மாதிரியே நம்ம பக்கத்தில் இருக்கும். அல்லையா சொல்லுங்க. பல வருஷமா ஆலயத்துக்கு போறா, அவளுக்கு புள்ள என்ன செய்யல, பிறக்கல. இது காரணம் யாரு? இந்த 2 தான். தோத்துறான். இந்த 2 பார்த்துக்கிட்டு இருந்ததுனால மலடி. ஆனால் 1 வருஷம் யோசிக்கிறா, ஆத்தாடி இந்த 2 பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நமக்கு இது வரைக்கும் என்ன செய்யல, பிள்ளையே பிறக்கலையே. ஆண்டவரும் பாருங்களேன், இவ வருஷந்தோறும் ஆலயத்துக்கு ரொம்ப இவளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். வாரா வாரா. பாதி நேரம் ஒரு ஆம்பளையை பார்க்கா, மீதி நேரம் ஒரு பொம்பளையை பார்க்கா. ஆம்பளையை பார்க்குறதும் பொம்பளையை பார்க்குறதுமே இதுக்கு வேலையாக இருக்குது. வந்த இடம் ஏன் ஆலயம், ஏன் சமூகம். ஆனால் என்னென்ன செய்யறதில்ல, பார்க்குறதில்ல. மலடியாவே இரு. அல்லேலூயா. தோத்துறேன். அந்த வருஷம் இப்படிலாம் கூட்டத்துக்கு போகல அன்னாள். ஆனால் அவளுக்கு வர வேண்டியது வந்துச்சு. அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எழுந்து தோத்துறான். இவங்க 2 பேரையும் ஓரம் கட்டிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்தால் அத்தனை வருடங்கள் நடந்திராத ஒரு அற்புதம். அந்த வருடம் அன்னாளுக்கு ஒரு சாமுவேல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவர்கள் அடுத்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, பலவீனப்படுத்துறாங்க, அவங்க சுதந்திரத்தை காத்துக்கொள்ளலை, அவங்க இழந்துட்டாங்க, அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு நாம நம்முடைய சுதந்திரத்தை, ரட்சிப்ப, அழைப்ப ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயாவா? வேதத்தில் பெலனுக்கு சாட்சியா 4 பேரை வச்சிருக்கிறாரு, பலவீனமான ஆட்களையும் வச்சிருக்கிறாரு. தோத்துறான். யோசேப்பை பார்த்துக்கிட்டு பரிசுத்தத்தில் முன்னேறி போனமே ஒழிய சிம்சோனை பார்த்துக்கிட்டு அவரும் தானே அப்படின்னா அல்லே சொல்லுங்க. அப்பா தோத்துறோம். கண்ணை பிடிக்கிறவாங்க பரவாயில்லையா? அல்லேலூயாவா? சோஸ்திரம். மாமா அல்லேலூயா. ஏசப்பா காப்பாத்துங்க. இதோ திறந்த வாசலை. சோதனை காலம்தான், பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கிறாங்க தான். நீ உனக்கான சுதந்திரத்தில், உன் ரட்சிப்பில், உன் அழைப்பில், உன் அபிஷேகத்தில், ஆலயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய உத்தரவாதத்தில் ஆமென் நில். அதை காத்துக்கொள். யாருக்காகவும் அதை விட்டு விடாத, இழந்துடாத. இதோ திறந்த வாசல். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஆமா. 2வது நம்ம போயிடலாமா? தோத்திரம். நான் சொன்ன காலங்கள்
அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் தோத்திரம் உன் சுதந்திரத்தை நீ காத்துக்கொண்டால் திறந்த வாசல் தான். அல்லையா சொல்லுங்க. திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகத்திற்கு நாம் வருவோம். ஆமாம், காலேப்பின் வாழ்க்கையிலிருந்து 1-2 விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவா 14வது அதிகாரம் நான் படிக்கிறேன் 9ஆம் வசனத்தில். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோടെ காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரச்சுமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கவனிங்க, இங்கே காலேப், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆமாம், என்னாகமும் 13, 14, 2 அதிகாரங்களை மோசே 12 பேரை அனுப்பி தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொல்றார். 10 பேர் வந்து நெகட்டிவான காரியத்தை சொல்லி சபையை குழப்பி விடுறாங்க. ஆனால் 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம் சொல்றாங்க, ஆமா, அந்த 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? இறையாவார்கள். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்க அப்படின்னு பாசிட்டிவா விசுவாசமா கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஆமென் சுதந்திரத்தின் மேல நம்பிக்கை வச்சு பேசுறாங்க. நடந்தது என்ன? ஆமென் அவிசுவாசத்தோடு பேசினவர்கள், அவர்கள் பேசினதை கேட்டு குழம்பின சபை எல்லாமே அதே 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் படிச்சா அவர்கள் பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் காலேப்பை குறித்தோ அந்த சோதரா 14:24 சொல்றார், என் குமாரன் காலேப் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் பார்த்து வந்த தேசம், அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்து. சரி, வார்த்தை வந்துட்டு இது ஜோசுவா பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ அதுக்கப்புறம் மோசே காலம் முடிஞ்சிட்டு யோசுவா தலைவன் ஆயிட்டார். ஆமா, 31 ராஜாக்களோட யுத்தம் முடிஞ்சிருச்சு. 7 ஜாதிகளை துரத்தியாச்சு, தேசத்தை சுதந்திரிச்சாச்சு. இவ பங்கிட்டு கொடுக்கிறாரு, எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும்போது யூதா கோத்திரத்துக்கும் கொடுக்கிறாரு. காலேப்பு தம்பி கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே வெயிட்டிங்ல இருக்கிறாரு. சோத்திரம், எப்ப நமக்கு ஆமேன் வார்த்தை வரும், எப்ப நமக்கு சுதந்திரம் வரும், எப்ப நமக்கு ஆமேன் அந்த எப்ரோனை கொடுப்பார். நமக்குன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி மோசே மூலம் சொன்ன அந்த தேசத்தை, அந்த பகுதியை கொடுப்பார். அது ஆமென் ஏனாக்கியர்கள் தோத்திரம் பெரிய பெரிய அரக்கர்கள் இருந்த ஒரு மலை தேசம், அது எப்ரோன் பட்டணம். இதை எப்ப கொடுப்பார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு யோசுவா. கவனத்தில் காலேப் என்ன செய்யல, வரவே இல்லை தோத்திரம். அப்பதான் காலேப் சொல்றாரு, பாஸ் தோத்திரம் என்ன மறந்துச்சீங்களா நீங்க? அன்னைக்கு நம்ம 2 ரூம் போயிட்டு வந்து பாசிட்டிவா சொன்னப்போ மோசே வாக்குத்தத்தமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் எல்லாம் இருக்கும், நீரா மறக்கிறது அதெல்லாம் உமக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன உமக்குள்ள மைண்டில் ஓடுதுன்னா, அன்னைக்கு நம்ம போயிட்டு வந்தப்போ வயசு காலேப்புக்கு 40, அதனால அன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தப்போ அவர் நல்ல வாட்ட சாட்டமா பெலனா இருந்தாரு. இப்போ 45 வருஷம் போயிருச்சு, 85 வயசு கிழவன் ஆயிட்டாரு. இதுக்கு பிறகு அதுவும் அது ஏனாக்கியர் அரக்கர்கள் இருக்கிற மலை தேசம் ஏறி போய் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை மேற்கொண்டு அதுக்கு பிறகு அந்த தேசத்தை அது 85 வயசு சுதந்திரிக்குமா? அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு நீர் ஒரு மாதிரி ஃபீல் பண்றீர்னு நான் நினைக்கிறேன். உமக்கிட்ட ஒன்று சொல்றேன் கேளு, நான் இந்த கடைசி காலத்தில் கையை கட்டிட்டு இருக்கிற விசுவாசிகள் மாதிரி கிடையாது. அல்லேலூயா. அவங்க தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, 10 நாளைக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. போன வாரம் 6 இல்லை ஒரு மாதிரி அப்படி இப்படி சிக்கு புக்குன்னு இருப்பாங்க. இந்த வாரம் 6 இல்லை ஆவியே இருக்காது தோத்துறா அப்படி இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது சொன்னா அந்த அக்கா முறைக்கு இது வாரு அல்ல சொல்லுங்க அப்பா, அப்படி கிடையாது. அன்றைக்கு when I was 40 வயசுல எனக்கு இருந்த அதே பலன் தோத்துறா ஆமென். அரக்கர்களை எதிரிகளை அழிக்கிற அதே ஆவி, அதே வைர
வைராக்கியம், அதே சொத்திர வேகம், அதே பாரம், அதே தரிசனம், அதே துடிப்பு இன்றைக்கும் எனக்குள்ள இருக்குது. என் சுதந்திரத்தை ஐயோ இத்தனை காலம் ஆகி போச்சு, இத்தனை வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் 40 எப்படி இருந்தேனோ 80 அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன், 85 அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்னை அவர் ரட்சித்த ஆரம்ப நாள்ல, என்னை தெரிந்து கொண்ட ஆரம்ப நாள்ல நான் எப்படி இருந்தேனோ, என் ஜெபம் எப்படி இருந்ததோ, என் ரட்சிப்பு எப்படி இருந்ததோ, என் வைராக்கியம் எப்படி இருந்ததோ, என் விசுவாசம் எப்படி இருந்ததோ, அது போலவே இந்த பூமியை விட்டு நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் என் சுதந்திரத்தை, என் அபிஷேகத்தை, என் வைராக்கியத்தை, என் வேத தியானத்தை, என் முழங்கால் யுத்தத்தை, என் மன்றாட்டு ஜெபத்தை, என் ஆத்தும பாரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் இல்லை, என் பலவீனத்தை காரணம் காட்டி கூட நான் விட்டு கொடுக்கிறதா இழக்கிறதா இல்லை. சிலர் என்னை பார்த்து இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். தோத்துறேன் ஸ்டான்லி, தோத்துறோம் பாஸ்டர் பிரதர், நல்லா ஓடுறீங்க, தோத்துறோம் வர வாரம் வர வாரம் பயங்கரமாக ஓடுறீங்க, தோத்துறோம் ஓடுங்க 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 ஓடுங்க, எல்லாம் கொஞ்சம் காலம் தானே, தோத்துறோம் ஆமாம் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் இது என்ன வஞ்சக புகழ்ச்சி அணியா அல்ல சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் காலம் தானே, அதுக்கு பிறகு அப்படி ஒரு ஓரமாக இணைஞ்சிட வேண்டியதான், உட்காந்துட வேண்டியதான். அப்படி ஓடுற வரைக்கும் என்ன செய்யுங்க, ஓடுங்க, ஏதோ கொஞ்சம் காலம் ஐயோ தோத்துறோம் ஏசுரத்தம் செய்யும் பொல்லாத ஆவியே ஆமே அப்படின்னா மனசுக்குள்ளே அப்போவே கட்டி அதை மேற்கொண்டுருவேன் இல்லை சொல்லுங்க. அப்போ அவங்க என்னன்னா கொஞ்சம் காலம் அப்படி ஓடட்டும், ஒரு 50-55 ஆனால் அப்படி உட்காந்துரட்டும், தோத்துறேன். எங்கள் அப்பாவை இந்த வயசுலேயும் பயங்கரமாக வச்சுருக்கிறாரு. இவர் முந்தினாலயம், நாங்கள் பிந்தினாலயம். முந்தினாலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தினாலயத்தின் மகிமை பெருசாக இருக்கும். எங்கள் அப்பாவை நாங்கள் தலை மேலே, என் தகப்பன்மார்களை தலை மேலே தூக்கி வச்சு அவங்களுக்கு கீழே இருந்தே எதிரிகளை போட்டு தள்ளி இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்கிடுவோம். அல்ல சொல்லுங்க அப்பா, சும்மா ஆளுகளை பாரு அல்ல சொல்லுங்க அப்பா. பரலோகத்தில் தான் இளைப்பாறுதல், ஆமேனா, அங்கே தான் ரெஸ்ட். என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னால் தூக்கிடுவார் அல்ல சொல்லுங்க அப்பா, ஆமேனா, தோத்துறோம் அங்கே தான் இளைப்பாறுதல். அது வரைக்கும் ஆமாம் ஓடிக்கிட்டே இருப்போம், ஆமேனா, அல்லேலூயாவா. அம்மா எங்கேயோ போகிறாங்க, அவங்க வருவாங்க. எவ்விதமாக எழுந்தருளி போனார்களோ அவ்விதமாக அவர்கள் மறுபடியும் வருவார்கள். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில ஆள் வாட்டர் பாட்டிலோடு வந்துடுறது, பிரசங்கியார் கூட குடிக்க மாட்டார், இவங்க அப்பப்போ குடிச்சுக்கிறது. குடித்தா பரவாயில்ல, குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, அப்புறம் குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, இவங்களை கொண்டு போய் வைக்க இல்லையே சொல்லுங்க. அப்போ சில ஆள் ஸ்ப்ரிங்கோடு வந்துடும் போல, உட்காரவே உட்காராது, உட்கார ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை கூட உங்களால் உட்கார முடியலன்னா உங்களை வச்சுட்டு என்ன பண்ணலாம்ன்றீங்க, என்ன முறப்பு அல்லேலூயாவா. நாங்கள்லாம் சோத்துறோம். நான் 1992 ரசிக்கப்பட்டேன். எங்கள் பாஸ்டரியாலாம் அப்போலாம் ஆறான் நடத்தினா 3 மணி வரைக்கும் ஆறான போகும். எங்கள் ஆறான்லையும் புகை வரும்னே அல்லே சொல்லுங்க அப்பா. இப்போ பார்க்குற புகை இல்லை அல்லையா, எங்கள் ஆறான்லையும் புகை வரும்பா, பயங்கரமாக ஆராதிப்போம். என்ன புகன்றீங்களா, வெள்ளிக்கிழமை தான் சாணி போட்டு மொழியிருப்பாங்க. நாங்கள் அப்படியே முழங்காலே ஆவியில் நிறைஞ்சு அடித்து கிளப்புனா அப்படியே சாணி புகையா கிளம்பிடும். தலையில் புருவத்தில் மீசையில் எல்லாம் சாணி புகை, வேறு மனுஷனாவாய் அல்ல சொல்லுங்க. அப்படித்தான் ஆராதிப்போம். அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு 10 பேரை கீழே தள்ளினா தான் சரிடா இன்னைக்கு ஆராய்ச்சிருக்கிறோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. இதெல்லாம் என்னைக்கு போச்சோ, வேணாம்னு சொன்னாங்களோ எல்லாம் போச்சு அல்ல சொல்லுங்க. புதுசா அந்த புதுமைகள் வந்து தான் இப்போ நாசமா ஏன் வகுத்தரிச்ச அல்ல சொல்லுங்க. அப்பா கையை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. 1.5 மணி நேரம் ஆறாம் இல்லை, 2 மணி நேரம் ஆறாம் இல்லை, தோத்துறோம். அப்படியே புசுக்குன்னு எந்திரிச்சு போகிறது. டேய் ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாய் அல்ல சொல்லுங்க. அப்பா கையை ஆமேனா, என்னங்க நீங்கள் தோத்துறோம். தேசத்தையே நம்ம கையில் கொடுப்பேன்றாரு. அவங்களாம் எவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஓடிட்டுருக்குறாங்க. அபிஷேகம் இல்லாத ஆளுங்க சிக்கு புக்குன்றான் டெவலப் ஆகிடுறான், பிரான்ச்சை போட்டு போயிட்டே இருக்கிறான், தோத்துறான், இப்படின்றான் அப்படின்றான் அல்ல சொல்லுங்க. அப்பா
அவங்க என்ன அழைச்சிருக்கிறாரா, அபிஷேகம் இருக்கா, பரலோகம் இருக்கா, ஆவியானவர் இருக்கிறாரா, எதுவுமே இல்லாத அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது ஏப்பா பாரு தோத்துற ஒரு சைஸாவே உட்காந்துருக்கிறது கடப்பாறையை முழுங்கின மாதிரி. ஒரு ஆமேன் ஒரு கைத்தட்டு ஒரு ஒரு தோத்திரம். சில ஆளை பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து இப்படி தட்டி இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிடும், உன் சோழியே முடிஞ்சிடும். ஜாக்கிரத. அல்லையே சொல்லுங்க அப்பா. தோத்திரம் நான் கைத்தட்டு டீசென்ட் ஒரு சிப்பு. இன்னைக்கு சோறு திங்கிறோம்னா கத்தர் போட்டிருக்கிற பிச்சை, ட்ரெஸ் உடுத்திருக்கனா அப்பா போட்டிருக்கிற பிச்சை. ஒரு சொத்து பிறகுனால ஆண்டவர் இல்லாம வரல. அப்படி இருக்கும்போது அவருக்காக உயிரை விட்டு ஆராதிப்போமா, துதிப்போமா, எழும்புவோமா? பலவீனத்தை காரணம் சொல்றது. எப்போ பாரு இந்த பாஸ்டர் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டார், எப்போ பாரு நமக்கு தான் பேசுவார். அப்புறம் என்னங்க ரோட்டில் போகிறவங்களுக்கா பேசுறதுங்க? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு தானே இங்கே ஸ்டேஜ், இங்கே மைக்கு. ஆளுகளை பாரு தோத்துறோம். ஆசீர்வாதமாக பேசினா நல்ல பாஸ்டர் கத்தருனை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருட்டை போலும் இருப்பாய், உன்னை தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார். அப்படின்னா போதும். எந்த மட்டும் 2 நினைவால் குந்தி குந்தி நடப்பாய். பொறாமைப்படுகிறாய், பொய் பேசுகிறாய், புருஷனை அடிக்கிறாய். எவ போட்டு கொடுத்தா எவ்வளவு சொல்லியிருப்பா. பாஸ்டர் விசிட்டிங் போயிருப்பாரு, அவ ஊதி இருப்பா, அதை காதல வாங்கி. சில ஆளை பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்ல பேசினாலும் என்ன குத்துறாரு என்ன குத்துறாரு. அப்ப நீங்க எல்லாத்திலையுமே வீக்கா ஏங்க? எதையுமே பேச முடியலன்னா அப்புறம் என்னதுன்னு கேட்குறேன். செவத்தை பற்றி பேசினா என்ன தான் குத்துறாரு, பரிசுத்தை பற்றி பேசினா என்ன தான் குத்துறாரு, விசுவாசத்தை பற்றி பேசினா என்ன தான் குத்துறாரு. அப்போ அல்லேலூயா. சில ஆளுங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே இது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும், பேக்கப் இல்லாமல் இருக்குது தோத்துறோம். அப்படியே அப்படியே அப்படி முட்டி போட்டோன்னு வச்சிங்கன்னா அப்படி 3 மணி நேரம் பயங்கரமாக பக்கு அப்பெல்லாம். இப்போ அடுத்த கதை சொல்கிறேன் கேளுங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படி படித்தா பக்கமாக. இப்போ அப்பெல்லாம் இப்போ என்ன அதை சொல்லு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆத்தும் ஆதாயம் பண்ணி 4 பேர் 5 பேர் 10 பேர் சர்ச்சை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ முடியல. அப்போ ஆவியானவர் இருந்தார், இப்போ அல்லையே சொல்லுங்க. அப்பா காலேப் சொல்றான், அன்னைக்கு இருந்த அதே ஆவி, அன்னைக்கு இருந்த அதே பலன், அன்னைக்கு இருந்த ஐரே வைராக்கியம் இன்னைக்கு. நான் சிம்பிளா ஒரு வேர்டு சொல்ல விரும்புறேன். சபை ஆதி நிலைக்கு திரும்பிட்டா இந்தியா நம்ம கையில். தட்ஸ் ஆல். ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு உடன் ஊழியரும், ஒவ்வொரு மூப்பரும், ஒவ்வொரு வாலிபனும் தோத்துறான், ஒவ்வொரு தேவ மனிதரும் தாங்கள் அழைக்கப்பட்ட அந்த ஆதி நாட்களின் அனுபவம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த ஆதி காலத்தின் அனுபவம், ஒவ்வொருவரும் எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் அந்த ஆதி அனுபவத்துக்கு போயிருச்சையா, போயிருச்சே. உபதேசங்கள்ல பிரச்சனை, கீழ்ப்படிதல்ல பிரச்சனை, பரிசுத்தத்தில் பிரச்சனை. இது பரவாயில்ல அது பரவாயில்ல, சபை வித்தியாசமான ட்ராக்ல பயணிக்குது. ஒன்னு சொல்றேன், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும், எத்தனை புதுமைகள் ஆனாலும் சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் சத்தியம்தான். அமெரிக்காக்காரனுக்கு இதான் சத்தியம், ஐரோப்பாக்காரனுக்கு இதான் சத்தியம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இதான் சத்தியம். இந்த பெண்ட் ஆகிறது, வளைஞ்சு போறது, அவங்களுக்கு சாதகமா வசனத்தை திருப்பிக்கிறது, இடுப்ப திருக்கிடுவாரு. ஜாக்கிரதை. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமேனா? ஸ்தோத்திரம். நிபந்தனையே இல்லை அப்படின்னா நிபந்தனை இல்லை, நான் நிபந்தனை இல்லை கேட்குறேன். நான் சிபின்றான் கேட்டா, சிமு சிபி, சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின்,
சிலுவைக்கு முன்னதான் நிபந்தனை, சிலுவைக்கு பின் நிபந்தனை இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்புறம் இந்த நிருபங்கள்லாம் விவரம் இல்லாமல் எழுதிட்டாங்களாம். அப்போஸ்தலர்கள் விவரம் இல்லாமல் எழுதிட்டாங்களாம். இவங்களை எங்கே கொண்டு வைக்கலாம்? சரி, நான் சொல்கிறேன், அப்போஸ்தலர்கள் சொன்னதெல்லாம் வேணாம், நிருபங்கள் சொன்னதெல்லாம் வேணாம். நான் ஒரு வசனம் சொல்கிறேன். அல்லையா சொல்லுங்க, ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். தோத்திரம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீ சீமுதா சிபி தானே சொல்ற, நான் ஊப்பின்றேன். இது உயிர்த்தெழுதலுக்கு பின். அல்ல சொல்லுங்கப்பா, உயிர்த்தெழுதலுக்கு பின். வேணா ஒரு மூ வேணுமா? பாமு பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு, பரமேறுவதற்கு முன் இருக்கீங்களா? ஆமேனா? அப்புறம் என்னது அல்ல இல்லையா? சோம்மா வசனம் கிடையாது, சத்தியம் கிடையாது. அல்ல சொல்லுங்க அப்பா. எங்கள் பிதாக்கள் மூலம் பெற்று தந்த சுதந்திரத்தை எந்த நயவஞ்சகர்களிடத்திலும் நாங்கள் இழக்க ஆயத்தம் இல்லை. ஆமே. அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் இந்த காலம். பேசாத. எந்த காலத்திலையும் சபை தான், சத்தியம் தான், வசனம் தான், வார்த்தை தான். ஆமேனா? அணுகு இன்னைக்கு முடியல, ஆனால கொஞ்சம் அப்படி இப்படி அந்த பலன் இன்னைக்கு இருந்தால் தான் எப்பரோன்னு, அதே மாதிரி இப்போ இருந்தால் தான் எப்பரோன்னு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே. நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா? Do you have the same spirit? Do you have the same dedication? Do you have the same spirit of holiness? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் ஸ்டான்லி யாருன்னு ஸ்டான்லிக்கு தெரியும். 10 பேருக்கு முன்னாடி பரவசமாக பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உள்ளான மனிதனின் வாழ்க்கை, என் தேவனோடைய ராஜாவோடு எனக்கு இருக்கிற உறவு, என்னுடைய 18வது வயதில் அவர் என்னை கரம் பிடித்து போன அர்ப்பணித்து ஆசை வார்த்தைகளாய் அவரோடு பொருத்தனையாய் உடன்படிக்கையாய் செய்தேனே, அந்த உடன்படிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேனா எனக்கு தெரியும். அல்ல சொல்லுங்க அப்பா. சபையே ஆதி நிலைக்கு திரும்புவோம். அல்லையா சொல்லுங்க. ஆமே. வயச காரணம் காட்ட வேணாம், சூழ்நிலைய காரணம் நொண்டி சாக்கெல்லாம் என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம். அன்னைக்கெல்லாம் வந்துடலாம் பாஸ்டர் சர்ச்சுக்கு, இப்போ வயசாகி போச்சு பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம். அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டேன் பாஸ்டர், இப்போ வயசானால சாப்பிட்றதே இல்லை பாஸ்டர் அப்படியே சொல்கிறோம். இல்லை கேட்க வயசாகிடுச்சு, அதனால் ஏம்பா நீ உன் மனைவி பாவம், அவளுக்கு ஒரு 2500 3500 புடவை எடுத்து கொடு, ஏன் வயசானவ தானே, எனக்கு ஒரு 150 ரூபாய் எடுத்து கொடு, அப்படியா கிளவி சொல்லுது? என்ன பேச மாட்டேறீங்க? இல்லை சொல்லுங்க அப்பா. ஏலே அது எவ்வளோடா, 2500 உன் பொண்டாட்டிக்கா? அவளுக்கு 2500 எனக்கு 3000 இருக்கணும். இருக்கீங்களா? அதில் மட்டும் அப்படியே வயசு அதில் காரணம் சொல்ல மாட்டோம். வயசாகி போச்சுன்னு காரணம் சொல்ல மாட்டோம். சில ஆளுக்கு வயசாச்சுன்னு சொன்னாலே நிச்சயம் மடக்கு பிடிக்க மாட்டேக்கு. அல்லே சொல்லுங்க அப்போ. வயசு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டெக்கரேஷன், ஓவர் டெக்கரேஷன். அல்லே சொல்லுங்க அப்போ. ஆம்பளை ஆளு கூட லூஸாக தான் பேண்ட் போடுறோம். டேய் ஸ்டான்லி எச்சரிக்கையாக பேசுகிறா. அல்லே சொல்லுங்க அப்போ. குளிர் அடி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குளிர் அடிக்கிற தேசத்தில் பயங்கரமாக குளிர் அடிக்குமா, அதனால் அந்த உள்ளே போட்டுக்கிறதுக்காக அந்த டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மேலே வேற போட்டுக்கிடுவாங்களாம். என்ன விசாரித்த இடத்துல சொன்னாங்கண்ணே, நீங்கள் வேற. அல்லே சொல்லுங்க அப்போ. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி போட்டுக்கிடுவாங்களாம். இப்போ சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும், அதுவும் சர்ச்சுக்குள்ளேயே ஏஜை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்க. எதை வேணாலும் கண்டுபிடிச்சலாம் போல. அல்லேலூயா. இந்த பெயிண்டர் கூட தோத்துருவாங்க பட்டி பார்க்கறதில்ல. நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன வேண்டியது இல்லையா, அலங்கரிப்பு வேண்டியதில்லை அப்படின்னு
இல்லை இப்படி பிரசங்கமே காணும். எங்கள் அப்பா அம்மாருக்கு தான் அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ 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 அவங்களுக்கு சாதகமாக தானே பிரசங்கத்தையும் மாற்றிக்கிறாங்க. சாலி பி கண்ட்ரோல். அல்லையா சொல்லுங்க அப்பா, கையை உயர்த்தாமே அல்லையா சொல்லுங்க. ஆதி நிலைக்கு, ஆதி அனுபவத்துக்கு, சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு, ஆரம்ப கால அபிஷேகத்துக்கு, ஆரம்ப கால தேவ உறவுக்கு, ஆமே, உன் சுதந்திரத்தை, காலமாய் போச்சு, வயசாகி போச்சு, நாட்களாகி போச்சுங்கிறதுக்காக நீ அதை இழந்துராத, விட்டு கொடுத்துறாத, பறி கொடுத்துறாத, சத்துரு உன்னை வீழ்த்திற இடம் கொடுத்துறாத. 40 எப்படி இருந்தியோ 85 அப்படித்தான். அல்ல சொல்லுங்க அப்போ, 40 எப்படி ஆவியானவரோ சத்தியமோ அதே தான் 85. ஆமேனா? அல்லேலூயாவா? தோத்துறான். கடைசி காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அல்லே சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? அடுத்தவர்கள் இழந்திருந்தாலும் உன் சுதந்திரத்தை நீ காத்துக்கொள். அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். தோத்துறா. 3வது, அதிகாரங்கள் எழும்பி நின்றாலும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திர வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம், 1 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 21வது அதிகாரம். சில வசனங்களை நான் படிக்கிறேன், கவனிங்க. முதல் வசனத்திலிருந்து. இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. இல்லை சொல்லுங்க அப்பா. ஆகாப் தேசத்துக்கே ராஜா, ஆகாத ராஜா. அல்லே சொல்லுங்க அப்பா. தோத்திரம். ஆமா, அரக்க குணமுள்ள ராஜா. அவன் மனைவி எசபேல், அவ ஒரு சரியான பேய். தோத்திரம். அவளையும் பேயின்னு சொல்றீங்களா? புருஷனுக்கு அடங்காதவ, புருஷன் பேச்ச கேட்காதவ, புருஷனையே ஆட்டி படைக்கிறவ. அப்படின்னா புருஷனுக்கு அடங்காதவங்கெல்லாம் பேயா? இப்படி கேள்வி கட்டி என்னை குழப்பக்கூடாது. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அல்லையா சொல்லுங்க அப்பா. ஆமேனா? சரி, 1-2 காரியம் சொல்ல போனா, எலியாவின் ஓட்டத்தையே முடிச்சு வச்ச பெருமை இந்த குடும்பத்துக்கு சாரும். ஏன்னா அவரே பயந்துட்டார். நான் போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னவா இப்போ என்னையும் கொல்ல தேடுறா. நான் சாகணும். ஆண்டவர் என்கரேஜ் பண்ணி பார்க்குறாரு. யார் என்கரேஜ்மெண்ட்டாக கேட்குறா? அரைச்சமாவையே திரும்ப அரைச்சிக்கிட்டே இருந்ததுனால தோத்துறான். அதுலேயும் ஒரு பெருமை வேற எலியாவுக்கு. நான் மட்டும்தான் மீதி இருக்கிறேன். என்னை விட்டா வேற யாருமே கிடையாது, நான் தான். ஆடா பாவி, யாரா திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். ஏய், நீ கிளம்புடா. எசரையா பாப்பா எசபேல ஏண்டா பார்க்குற? கிளம்பு. ஆமாம், சொல்லுவதே சொல்லிட்டு இருந்தா. ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் இல்லடா, பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய இன்னும் 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எலியா ஓட்டம், நீ உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசி எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். அப்போ எலியாவின் ஓட்டமும் நின்று வச்சு, இந்த எசபேலால, ஆகாபு குடும்பத்தால். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று குவித்தவள். அவ்வளவு மோசமான அரக்க குணமுள்ள, தேவ ஜனத்தை விரோதிக்கிற, தேவனுடைய நியாயமற்ற விரோதிக்கிற, ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிற ஒரு அதிகார கும்பல். அல்லேலூயா. நான் ஆகாப்பை சொல்லுகிறேன். நல்லே சொல்லுங்க அப்பா. நான் எசபேலை சொல்லுகிறேன். அல்லே சொல்லுங்க அப்பா. அந்த கும்பல் தான் ஒரு சின்ன நாபோத். அல்லே சொல்லுங்க அப்பா. அவனுக்கு ஒரு சின்ன திராட்சை தோட்டம். ஆமே, இவன் தான் ராசா வாச்சுல, இவனுக்கு தான் ஏராளமாக கிடக்குதுல்ல, எல்லாத்தையும் பிடிச்சிட்டான்னு சொல்கிறான்ல. அதாவது
ஆகா பல்லே சொல்லுங்க. அப்போ தோத்துறான். அவனுக்கு தான் நிறைய இருக்குல்ல, அவன் பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. இன்னொன்று சோத்துறான், கொஞ்சோண்டு சிறுபான்மை அல்லே சொல்லுங்க. அப்பா சின்னோண்டு பதம நாபோத்து மேலே தான் இவனுக்கு என்னதுங்க கண்ணு. தோத்துறான். இவன் காலி ஆகணும்னாலே நாபோத்து மேலே ஒரு கண்ணு வந்தாகணும் அல்லே சொல்லுங்க. அப்பா இவன் குடும்பத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னாலே, இவனை குறித்து பரலோகம் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறணும்னாலே, இவனை அதம்பம் அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமாம், அப்படின்னாலே இவனுக்கு நாபோத்து மேலே ஒரு கண்ணு வந்து ஆகணும். இப்போ நம்ம மேலே கண்ணு கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னா சோலி முடியுதுன்னு அர்த்தம். திரும்பவும் சொல்கிறேன், ஆகாப்புக்கு அல்ல சொல்லுங்க. இருக்கீங்களா? எனக்கு பைபிள் படி தான் பேச தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அவ்வளவுதான். இருக்கீங்களா? சோஸ்திரம். உங்களெல்லாம் நம்பி களத்தில் இறங்கலை, மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்பி எப்போவோ இறங்கியாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதிகாரமாம்ல, மிரட்டுவாகலாம்ல, உருட்டுவாகலாம்ல, குடும்பமா இங்கே சொல்லிகிட்டே இருக்கேன் அல்ல சொல்லுங்க. ஆமாம், ஆகாப்பு 2 பேரும் கிட்டத்தட்ட பிளான் பண்ணி ஆகாப் தான் வந்து கேட்குறான், நான் வந்து நீ வந்து கொடுத்துரு, நான் அதுக்கு பிறகு வேறு விலைக்கிரயமாக தர்றேன், இல்லாட்ட வேறு ஒன்றை தர்றேன். இவனை காலி பண்ணுறதுலேயே கவனமாக இருக்கிறான். என் பிதாக்கள் மூலமாக எனக்கு வந்த சுதந்திரத்தை வாங்கிட்ட நான் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஏய், நான் மிரட்டுறேன், நீ ஆகாப்பே தோத்துறான் அல்ல சொல்லுங்க. நீயா மிரட்டினாலும் சரி, நீ கூட்டணி அமைச்சு மிரட்டினாலும் சரி, அதாவது அவன் மனைவி, அவன் கூட இருந்த மற்ற தோத்துற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ற அல்லேலூயாவா. வணக்கம்ண்ணே அல்ல சொல்லுங்க. நீயா மிரட்டினாலும் சரி, நீ 10 பேரை கூட்டிட்டு வந்து இது 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 எங்கள் ராஜா எங்களுக்கு தந்த சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு துறவு தோன்றானா அப்போ இதில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்குக்கு பொருட்களை தோத்துறான். இவன் தோணுனா மண்ணா வந்திருக்கும் போல, அவன் தோணுனா தண்ணியாக வருது. ஆனாலும் அவனுக்கு பொருட்களை தோத்துறான். அவன் ஏன்னா அவன் மண்ணை பார்த்தே பழகினவன். ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் தோண்டப்பட்ட துறவை பெலிஸ்தர்களாக என்ன செஞ்சுட்டாங்களா, தூத்து போட்டாங்களா. தோத்துறான். அவங்க தூத்து போட்ட துறவை இந்த ஈசாக்கு சந்ததி நாங்கள் எழும்பி தோண்டுவோம். என்ன பேச மாட்டேன் அல்ல சொல்லுங்க. அப்பா இதுக்கு விதையெல்லாம் எப்போவோ போட்டாச்சு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தோத்திரம் போட்டாச்சு, எழுதியாச்சு, பிளான் பண்ணியாச்சு. இந்தியாவின் ரட்சிப்பை, இந்தியாவின் எழுப்புதலை. சிலுவையில் இதற்காக ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. சென்னையிலையும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அல்லேலூயாவா. எங்கள் பிதாக்களின் முழங்கால்கள், எங்கள் பிதாக்களின் கண்ணீர், எங்கள் பிதாக்களின் உபவாசம், எத்தனை பேருடைய பிரயாசம், அதற்கு மேலே நாங்கள் நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆமேனா. ஒருவேளை நீ தூத்து போட்டீங்கன்னா நாங்கள் தோண்டுவோங்க அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமாம், நாங்கள் தோண்டினா மண் இல்லை, தண்ணி வர. அவன் டென்ஷன் ஆகுறான், தோத்துறான். முதல் டைம் வந்து தோத்துறான், பிரச்சனை பண்ணுறான், எதிர்க்கிறான். இது எங்கள் ஏரியா, இங்கே நீங்கள் வந்து துறவெல்லாம் தோண்டக்கூடாது அப்படி இப்படின்றான். இப்போ தோண்டின துறவை என்ன பண்ணிக்கலாம், தோத்துறான். ஆமாம், எங்கிட்ட விட்டுறணும், வச்சுக்கோ, தோத்துறேன். நான் பிச்சுக்கோ அல்ல சொல்லுங்க. அப்போ நீ இதை புனிட்டினா நான் புதுசாக இன்னொரு பிரான்ச்சை போட்டு போவேன் அல்ல சொல்லுங்க. இங்கே பிரச்சனை, நான் அடுத்த ஏரியாவில் போய் துறவை தோண்டுவேன். அங்கேயும் தோன்றான், அங்கேயும் வந்து 2வது முறையும் பிரச்சனை பண்ணுறான், தோத்துறான். வச்சுக்க, நீ தான் சோம்பேறிப்ப அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமாம், பிடுங்குறதுலையும் விரட்டுறதுலையும் கொள்றதுலையுமே கவனமாக இருக்கிற நாங்கள் அல்ல சொல்லுங்க. அப்பா தோண்டிக்கிட்டே இருப்போம். ஆமேனா. 3வது தோன்றான். அபிமெலேக்கு பார்க்குறான், ஆத்தாடி இவனை ஒன்னோட விட்டுருந்தான்னா அதோட போயிருக்கும் போல தெரியுது. பிரச்சனை பண்ண பண்ண பிரான்ச்சை போடுறாங்களே, பெருகிறாங்களே. 3வது முறை அபிமெலேக்கு டயர்டாயிட்டான் அல்ல சொல்லுங்க. திஸ் இஸ் த 3rd டைம் ஐ திங்க் அல்ல சொல்லுங்க. அப்பா திஸ் இஸ் த 3rd டைம். புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், புதியாதவர்களுக்காக அதிக ஸ்தோத்திரம். இது 3வது முறை. அபிமெலேக் டயர்டாக போகிறான் அல்ல சொல்லுங்க. அப்பா அபிமெலேக் ஈசாக்கை தேடி வர போகிறான். அபிமெலேக்குக்கு ஈசாக்கு விருந்து செய்ய போகிறான்.
அபிமெலேக்கு ஈசாக்கோடையே ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறான். ஒருவேளை அது ஞான ஸ்நான உடன்படிக்கையாக கூட இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்வோனையும் அவன் கூட்டத்தையும் மோசே நாட்களில் ஆண்டவர் செங்கடலில் போட்டாருன்னு இருக்கு. அதை நம்ம இப்படி சொல்லலாம், முக்கினார் அல்ல சொல்லுங்க. அப்போ அது பழைய ஏற்பாட்டு முக்கினார். இப்போ நம்ம செங்கடலுக்கு எங்கே போக? எகிப்துக்குள்ளே போகணும். இங்கே அங்கே இங்கேயும் நிறைய பார்வோன்கள் அப்படி இப்படி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம செங்கடல் வேணாம், கங்கை நதி, கமுனா நதி, யமுனா நதி, பிரம்மபுத்திரா நதி, அப்போ முடிஞ்சால் கூவ நதி அல்ல சொல்லுங்க. அப்போ இல்லட்டா காவிரி நதி, தாமிரபரணி நதி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால முக்குறோம். இங்கே வாரு, இங்கே வாரு, இங்கே வாரு, இங்கே வாரு, கை தட்டவே காணும் பாரு, அல்லேலியாவே காணும் பாரு, முக்குறோம். ஆமென். எத்தனை அதிகாரங்கள்! கோலியாத்தை விடவா, பார்வோனை விடவா, மீதியானியரை விடவா, அமலேக்கியர் அம்மோனியர் விடவா, எசபேல் கிழவிய விடவா? அல்ல சொல்லுங்க. அப்பா ஏன் நேபுகாத்து நேச்சாரை விடவா? இயேசுவா கொக்கனானா? ஹல்லேலூயா. அந்த எஃப் மைனர் அப்படி கொஞ்சம் அமுக்குங்க. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ராஜாவே நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு உயாலா ஷகலா ஹந்தலா உயாலா கரா உயாலா கரிகாலா உயாலா ரகாலா. ஆராதனை we give you praise ராஜாவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஷகலா கலஹந்தர பலகனா அன்பு கூறுவே. ஓ ஆராதனை
எங்கள் சுதந்திரம். அபிமெலேக்கு, நான் உன்னை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீ யாரு எங்களை துறவு தோண்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? ஏப்பா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அழைச்சவர் சொல்லிட்டாரு, நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வித இந்த தேசத்துல துறவு தோண்டு. அவர் அப்பமே சொல்லிட்டாரு. நீ யாரு? இல்ல நீ யாருன்னு கேட்க. ஆமேனா? நீ மிரட்டினா இன்னும் ஆராதிப்போம். பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்துட்டு தாவீது குமாரனே அப்படின்றான். மறுக்குன்னு கொட்டி ஹை அமைதியாரா. அவர் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறாரு, கூச்சல் போட்டுக்கிறார், அமைதியாரா. அவன் உடனே ஆச்சாடி, குருடைங்கள்லாம் கூப்பிடக்கூடாது போல தெரியுது, கண்ணு இருந்தால் தான் கூப்பிடணும் போல, இந்த பாஷெல்லாம் நம்மளை குட்டுறாங்களே அப்படின்னா சொன்னான். ஆடா போங்கடா லூசு. ஏய், உங்களால் என் தலையை குட்டத்தான் முடியும், ஆனால் என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் தான் முடியும், எனக்கு அற்புதம் செய்ய அவரால் தான் முடியும். இவன் இங்கே குட்டுறாங்களா, நம்மாளு கூட்டுறானா? நம்மாளு வாலிமை சொல்ல மாட்டிய? அவங்க குட்டுறாங்க, நம்மாளு பிரச்சனை வருதா இன்னும் துதி, பிரச்சனை வருதா இன்னும் பாடு, பிரச்சனை வருதா இன்னும் தோத்திரம் பண்ணு. இது சுதந்திரம். எந்த அதிகார வல்லமையும் அந்தகார வல்லமையும் பிசாசின் கிரியைகளும் பிசாசின் சாம்ராஜ்யமும் எங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பத, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொன்னாப்புல உடனே தோத்துறோம். அங்கே அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறத நிறுத்திடணுமா? 3:16-17 நான் முடிக்கிறேன். அவன் சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே ராசா, நீ என்ன லூசா? ஒரு முறை சொன்ன உனக்கு புரியாதா? ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம்ல. அல்லேலூயா. நாங்க தான் ஆமீன் சொன்னவர்கள் வாழ்க. ஏப்பா நாங்க அவர் பிள்ளையப்பா, அப்படிதான் பார்ப்பான். அல்லேலூயா. 7 மடங்கு சூடாக்குனாப்புல 70 மடங்கு கூட சூடாக்கு. நாங்க தான் எங்க சுதந்திரத்தை பதம். அல்லேலூயா. ஹலோ, இருக்கீங்களா? ராஜாவாகி உமது கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரைத்தான் என்ன செய்வோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கினி சூளைக்குள்ள போக மாட்டோம். அப்படியே போனாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். எங்க சுதந்திரத்தை விட்டு கொடுக்க. ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போக மாட்டோம். ஒருவேளை போயிட்டாலும் ஆமு ஆப்பி, அக்கினிக்கு முன் அக்கினிக்கு பின், ஆவு ஆவே, அக்கினிக்கு வெளியே அக்கினிக்கு உள்ளே, எங்க போட்டாலும் நாங்கள் ஆராதிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் எங்கள் அப்பாவை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருப்போம். நாங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். எங்கள் சுதந்திரத்தை எத்தனை சோதனைக்காரர்கள் எழும்பினாலும், இது சோதனை காலமாகவே இருந்தாலும் ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நாங்கள் அதை காத்து கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. நாமளுமே 23 வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். அக்னிக்குள்ளே போக மாட்டோம், அக்னிக்குள்ளே போக மாட்டோம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். அவங்களும் அப்படி தான் சொன்னேன், விடுவிப்பார் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அக்னிக்கு எங்களுக்கு கிடையாது அப்படி தான் அர்த்தம். ஆனால் போட்டாங்க. இப்போ நாமளும் மே 23 வரைக்கும் மாட்டோம். ஹல்லேலூயா, விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களை தூக்கிட்டு போகும்போது கூட சொல்லியிருப்பான் சாத்ராக்கு, விடுவிப்பா 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 விடுவிப்பா. நாமளும் ஒரு 11:30 மணி வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம், மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். அப்புறம் போட்டாங்க.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தூக்கி போட்டவங்களுக்கே ஒரு ஆப்ரேஷனா. இந்த அக்கினிக்குள்ள தூக்கி போட்ட ஆளுகளுக்கே ஆப்ரேஷன் இருக்கான். ஏன் பைபிள் சொல்லுது. அல்ல சொல்லுங்க அப்பா, இருக்கீங்களா? போட்டாங்களே அப்படின்னு நம்மள மாதிரி அவன் புலம்பல. அல்ல சொல்லுங்க அப்பா. அவன் எப்பொழுதுமே ஆராதிக்கிற ஆளாச்சே, தோத்துறான். ஆமாம் ஆமாம். நேபுகாத்து நேச்சார் போட்டவங்களே இப்படி ஆயிட்டாங்களே, உள்ள போனவங்க என்ன ஆனாங்களோ, எட்டி பாடுறான்னு பார்த்தா நாளா தெரியுது. ஏன்னா இன்னொரு ஆள் தெரியுது, தெரியும்ல. இந்த அஞ்சில தான் சபைக்கு நடுவில், தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் சர்வ வல்லவர் உலா வருகிறதை, பரலோகம் அசைவாடுகிறதை பார்க்க வேண்டியவர்களின் கண்கள் பார்க்கும். நேபுகாத்து நேச்சாரின் கண்கள் பார்க்கும். பார்க்கும். அதில் வெளில கொண்டு வாங்கடா. ஐயோ, அவங்க கும்பிடுற சாமி தான்டா சாமி, அவங்க தெய்வம் தான் தெய்வம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே தேவன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் பூமியில் வேறு ஒருவரும் இல்லை. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவருடைய வீடு எருக்களமாக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன், என் தேசத்தில், நம் தேசத்தில் இப்படிப்பட்ட சட்டங்கள் அரங்கேற போகிறது. கர்த்தர் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர போறார். Our parliament is going to proclaim very soon that Jesus Christ is the Lord of our nation India. இந்திய தேசத்தின் தேவன் இயேசுதான் என்று நம்முடைய பாராளுமன்றம் அதிசீக்கிரமாய் ஒரு பிரகடனத்தை செய்ய போகிறது. ஒரு பிரகடனத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா. ஒரு நாபோத்தை கொன்றால் என்ன, ஒரு நாபோத்தை அழித்து போட்டால் என்ன? ஆகாப்பு யெசபேலின் குடும்பம், தோத்திரம், அதே குடும்பத்துக்குள்ளிருந்து ஒரு யெகூவை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். ஒன்று உங்களுக்கு சொல்லவா? நமக்குள்ள நாபோத்தும் இருக்கிறான், நமக்குள்ள யெகூவும் இருக்கிறான். இந்த நாபோத்தை பார்த்து ஆகாப் மிரட்டுறான், யெசபேல் மிரட்டுறான். பட் இந்த பக்கம் இருக்கிற யெகூ எழும்ப போகிறான், ஆகாப்பையும் போட போகிறான், யெசபேலையும் போட போகிறான், எல்லாத்தையும் கருவறுக்க போகிறான், தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர போகிறான். அல்லேலூயாவா. உங்களுக்குள் ஒரு யெகூ மறைந்திருக்கிறா, உங்களுக்குள் ஒரு யெகூ ஒளிந்திருக்கிறா. கர்த்தர் அதை தட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய அக்கினி உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறது. உங்களுக்குள் இருக்கிற யெகூக்களை எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். சபைக்குள் இருக்கிற யெகூக்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அதிகாரங்கள் எதிர்த்து நின்றாலும் உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அழைப்பை, அபிஷேகத்தை, சபையை, வார்த்தையை, சத்தியத்தை, வசனத்தை, சுவிசேஷத்தை காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இனி தேசத்தில் யெசபேல்களுக்கு இடம் இல்லை. இனி தேசத்தில் யெகோவாவுக்கே இடம். யெகோவாவின் ஆளுகை, தேவனின் ஆளுகை, இயேசுவின் ஆளுகை தேசத்தில் உதிக்க போகுது, மலர போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் 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 அதை பூட்ட. சோதனை காலம்தான், ஆனால் பொய் சொல்கிற கூட்டத்தை கூட உனக்கு நான் தருவேன். உங்ககிட்ட ஆயிரங்கள் லட்சங்கள் ஓடி வரப்போகுது, தேசத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக திறந்த வாசலை உண்டாக்குகிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. சுவிசேஷத்தின் வாசலை திறக்கிறார், ரட்சிப்பின் வாசலை திறக்கிறார், எழுப்புதலின் வாசலை திறக்கிறார். இந்த சோதனை காலத்தில் தான் திறக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய சுதந்திரத்தை காத்து கொண்டால் மட்டும். ஒருவேளை அடுத்தவர்கள் அதை காத்து கொள்ளவில்லையே, இழந்து போனார்களே என்று அவர்களை நியாயந்திருக்க வேண்டாம். கிதியோனாக நீ எழும்பினால் அவர்களும் உன்னோடு இணைந்து கொள்வார்கள். சுதந்திரத்தை இழந்து மலைகளிலே ஒளிந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் உன்னோடு இசைந்து கரம் கோர்ப்பார்கள். ஒன்று சேர்ந்து மீதியானியரை முறியடிப்போம், தேசத்தில் எழுப்புதலை காண்போம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அடுத்தவர்களை பார்த்து உன் சுதந்திரத்தை இழந்து போகாதே. அநேக காலங்கள் ஆயிடுச்சுன்னு காரணங்களை சொல்லி, பலவீனத்தை, தூரத்தை, அதை இதை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு, செபிக்கிறதுக்கு காரணங்களை சொல்லி உன் சுதந்திரத்தை இழந்துடாத.
அதிகாரங்கள் எழும்பி கொக்கரிக்கிறது என்று சொல்லி உன் சுதந்திரத்தை இழந்துராத. உனக்குள் இருக்கிற எகு இன்றைக்கு எழும்பட்டும், எகு இன்றைக்கு எழும்பட்டும். எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த இரவு நேரத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அன்னை விழுந்து போகாதபடிக்கு அன்னை ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்கிறாங்க, நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. என்னை சோத்திரம் அதிகமாக பாதித்த ஒரு நல்ல பாடல். அன்னை இப்போ அந்த பாடலில் நம்மளை நடத்தி ஜெபத்துக்குள்ளே நம்மளை நடத்துவாங்க. அந்த ஒரு பாடலை அன்னை பாடம், விழுந்து போகாதபடிக்கு நாம்